அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேரன்புமிக்க எங்கள் பெற்றோர்களே, உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்களே, அரசியலில் ஆர்வம் கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி தங்கைகளே, அரசியல் என்ற எண்ணமில்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். அரசியலை விட்டு நீ விலகி நிற்கலாம், அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது என்கிறார் அரிஸ்டாட்டில். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் யாரை வெறுக்கிறாயோ அவருடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிட்டு விடும் என்கிறான் பிளாட்டோ. அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் என்ற கோட்பாட்டை கொண்டவர்கள் உங்கள் பிள்ளைகள். அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்பது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்பதற்கு ஒப்பானது. மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான். ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், எது பெற வேண்டுமானாலும் தீர்மானிப்பது அரசு. என்ன படிக்க வேண்டும், என்ன வேலை, என்ன சம்பளம், அந்த பணியை எந்த இடத்தில் பார்ப்பது, எந்த கோயிலில் அன்னதானம், எந்த கோயிலில் குடமுழுக்கு, எல்லாவற்றையும் எந்த நேரத்தில் விண்வெளிக்கு விண்கலத்தை ஏவ வேண்டும், இது எல்லாவற்றையும் முடிவெடுப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசு இயல். அப்போ நமக்கான அரசியலை நாம் தீர்மானிக்காது, நாம் முடிவெடுக்காது, வேறு யார் முடிவெடுப்பது என்கிற கேள்வியை என் அன்பு தம்பிதங்கிகள் அருமை பெற்றோர்கள் முடிவெடுக்கணும். இப்ப அரசியல் என்பது அறிவியல், புவியியல், இயற்பியல், உயிரியல் போல ஒரு வாழ்வியல் என்கிற புரிதல் உங்களுக்கு வர வேணும். வரிசையில் நின்று 1000 வாங்கிட்டு ஓட்டு போடுவது, வாக்கு செலுத்துவது அல்ல அரசியல். உன் எதிர்காலத்தை, உன் நாட்டின் எதிர்காலத்தை, உன் அடுத்த 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தலைவனை தேர்வு செய்கிற அரிய வாய்ப்பை இந்த மக்களாட்சி கோட்பாடு உனக்கு வழங்கியிருக்கிறது. இந்த மக்களாட்சியிலே மக்களுக்கு இருக்கிற கடைசி கருவி, வலிமையான ஆயுதம் வாக்கு. அருமை தம்பி தங்கைகளே, என்னிலும் இளைய என் உடன் பிறந்தார்களே, உங்கள் மதிப்புமிக்க வாக்கை அநீதிக்கு எதிராக நீங்கள் தூக்க வேண்டும். அந்த அநீதி எது? அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பசி, பஞ்சம், கொலை, கொள்ளை,
சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, இந்த மதுமத போதை, பாலியல் வன்கொடுமை, பெண்ணி அடிமைத்தனம், வள கொள்ளை, இவற்றுக்கு எதிராக இந்த கேடுகட்ட முறையற்ற இந்த நிர்வாகம், இதற்கு எதிராக மாண்புமிக்க ஜனநாயகத்தை கொண்டு புதைச்சு விட்டு கேடுகட்ட பணநாயகத்தை வளர்த்து நிற்கிற இந்த அரசியலை, இந்த ஆட்சி முறையை, என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, வாக்குக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்தில்தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதையே ஊண்டப்படுகிறது. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் மக்களுக்கான சேவை என்பது செத்து விழுந்து வேட்பாளனுக்கான லாப தேவை என்பது உயிர் பெற்று விடுகிறது. மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து விழுந்து கேடுகட்ட பணநாயகம் பிறந்து விடுகிறது. அங்கே மக்களின் நலன் என்பதோ மக்களுக்கான சேவை என்பதோ கேள்விக்குறியாகிவிடும். வாக்குக்கு காசு கொடுக்கும் போது வாங்குங்கள், அவரிடத்தில் கையை பிடித்து கேளுங்கள், இந்த காசு எனக்கு சேவை செய்யத்தானே நீங்க தேர்தலில் நிற்கிறீர்கள், எனக்கு சேவை செய்ய எதற்காக காசு, அதை கேளுங்கள். இலவசம் அறிவிக்கிறீர்கள், 10,000 என்கிறீர்கள், 5,000 என்கிறீர்கள், டிவி என்கிறீர்கள், மிக்சி என்கிறீர்கள், கிரைண்டர் என்கிறீர்கள், சிலிண்டர் என்கிறீர்கள், எங்கிருந்து வாங்குவீர்கள்? அதெல்லாம் இலவசம் என்கிறீர்கள். எங்களுக்கு கொடுக்கும் போது இலவசம் என்கிறீர்கள். நீங்கள் இதை வாங்கும் போது காசு கொடுத்து வாங்கினீர்களா, அவர்களும் உங்களுக்கு இலவசமாக கொடுத்தார்களா? இந்த கேள்வியை எழுப்ப வேண்டும். அதை காசு கொடுத்து தானே வாங்கினீர்கள். அந்த காசை எங்கிருந்து எடுத்தீர்கள் அல்லது எங்கிருந்து எடுப்பீர்கள்? இந்த கேள்வியை எழுப்பிவிட்டால் ஜனநாயகம் உயிர் பெற்று விடுகிறது, மக்களாட்சி மலர்ந்து விடுகிறது, மாற்றத்திற்கான சிந்தனை பிறந்து விடுகிறது, ஒரு புரட்சிகர அரசியல் நம் மண்ணிலே பிறந்து விடுகிறது. உலகெங்கிலும் மாறுதல், உலகெங்கிலும் புரட்சி இப்படித்தான் தோன்றியிருக்கிறது. என் உடன் பிறந்தவனே, இப்படித்தான் மார்ட்டின் லூதர் கிங் வந்தான். மொத்தமாக 100 படிக்கட்டை பார்த்து மலைத்து நிற்காதே, நம்பிக்கையோடு முதல் படியில் ஒரு அடியை எடுத்து வையடா என்றான். அதைத்தான் உங்கள் மகன் செய்கிறேன். எங்கள் உயிர் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான். எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் பயணமானாலும் ஒரு காலடி தடத்தில் தான் தொடங்கியாக வேண்டும் என்று. அப்படித்தான் தொடங்குகிறோம் இந்த புரட்சிகர அரசியல் பயணத்தை. இங்கே பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்கி வைத்தவர்கள் இந்த திருடர்கள். தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்கிற மனம் இருக்கிறவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதுதான் மாண்புமிக்க ஜனநாயகம். அதை செய்யத்தான் உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம். உங்கள் மகனுக்கு சொல்ல தெரியாதா, நான் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தருகிறேன்? சொல்ல தெரியாதா? வீட்டுக்கு ஒரு மோட்டார் பைக், வீட்டுக்கு ஒரு கார் எங்கிருந்து கொடுப்பாய்? இந்த நாட்டில் ஒரே ஒரு மகன் தான் சொல்கிறேன், இலவசம் தர மாட்டேன். நான் ஒரே ஒரு மகன் தான் சொல்றேன். எதனால சொல்றேன்? இலவசத்திற்கு கையேந்திர நிலையில் உன்னை வைக்க மாட்டேன். அதனால சொல்றேன். நீ எழுதி வைத்துக்கொள். நான் பிறந்த மண்ணிலிருந்து பிரகடனம் செய்கிறேன், பேரறிப்பு செய்கிற உன் மகன். எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாயின் மீதும் அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழின் மீதும் என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிற என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் மீதும் பெரும் பற்றுக்கொண்டு நான் வணங்குகிற என் திருமுருக பாட்டன் மீதும் என்னுடைய குலதெய்வமான வீரமா காளி மீதும் ஆணையிட்டு சொல்கிறேன், உங்கள் மகன் இந்த நாட்டில் வேலை இல்லை என்ற சொல்லை இல்லாது ஒழிப்பேன். வறுமை ஏழ்மை என்ற நிலையை இல்லாது ஒழிப்பேன். பசி என்ற சொல்லை இல்லாது ஒழிப்பேன். எப்படி ஒழிப்பேன்? போட்டு போட்டு காட்டுகிறேன். நீ பார், காகிதத்தில் எழுதி வைத்தேன், நீ படிக்கவில்லை. ஏன்? சீமான் சொல்றான், நீ படம் பார்த்து கெட்டு போனவன், அதனால் இப்ப படம் காட்டி பேசிக்கொண்டு வரேன். உன் எண்ணத்தில் நடிப்பவன் தான் நன்றாக நாடாள்வான் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய். நடிப்பவன் கடைசி வரை நடிக்கத்தான் செய்வான். படிப்பவன் தான், வரலாற்றை படிப்பவன் தான் நீ வாழ்ந்ததெங்கே வீழ்ந்ததெங்கே என்று அதை எப்படி சரி செய்து என்று துடிப்பான். அறிவு சமூகமே, நீ யார் என்பதை ஒரு தடவை திரும்பிப்பார்.
நீ எப்படிப்பட்ட பரம்பரை என்பதை எண்ணிப்பார். உலகத்திற்கு பொதுமறை தந்தவனடா. பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு அவன் குரானையோ பகவத்கீதையை படிக்க மாட்டார்கள். குரான் என்கிற புனித நூல் இஸ்லாமிய பெருமக்களுக்கு, அவர்கள் பகவத்கீதை பைபிளை படிக்க மாட்டார்கள். பகவத்கீதை இந்துக்களுக்கு, அவர்கள் குரானையோ பகவத்கீதையை ஏற்க மாட்டார்கள். ஆனால் எக்காலத்திற்கும் எந்நாட்டவர்க்கும் எச்சமயத்திற்கும் ஏற்ற ஒரு நன்னெறி, ஒரு பொது மறை, பொது வேதம் உண்டென்றால் அது நம்முடைய வள்ளுவ பெருநாயனார் தந்தருளிய திருக்குறள் என்று நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் கூறுகிறார் என்றால், உலக பொதுமறையை தந்தவன் உன்னுடைய பிதாமகன் வள்ளுவன். அவனுக்கு இப்பதான் பாரு, இவ்வளவு பேசுறேன், மாயாண்டி குடும்பம் தான் அவனுக்கு ஆகுறது. ஏன் உள்ள வீரன் இருக்கான், வீரன். அவன் பேசல, நம்ம அப்பா ஸ்டாலின் பேசுறாப்ல, உள்ள இருந்து பேசுறாப்ல. ஏய், உலகத்துல சாராயத்துக்கு வீரன்னு பேர் வச்சவங்களை சாகடிக்காம விடக்கூடாதா? டேய், இந்த சாராய வீரன்னா அப்ப சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், நம்ம பாட்டன் பூலித்தேவன், மருதுபாண்டி, நம்ம பாட்டி வேலுநாச்சியார், இந்த தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம் என்னடா பேர் வைக்கிறது? அது குவார்டர் ஆஃப்னு வைக்கிறதாடா? டேய், இவங்கெல்லாம் மாறி ஒரு கேடுகட்ட கூட்டத்தை நீ உலக வரலாற்றை பார்க்க முடியாது. ஏன் இவன் எப்படி உன்னை அழிச்சிருக்கான்னு தெரியுமாடா? இந்த ஒரு எப்படி நம்மளை காலி பண்ணியிருக்கான்னா, மயிறு அது கெட்ட வார்த்தை, ரொம்ப இழி சொல் அப்படின்ட்டு அந்த முடியை வெட்டுகிற மருத்துவ குலத்தை தாழ்த்தப்பட்டவன் மைண்ட் செட் பண்றான்டா உளவியல. என்ன ஒருத்தங்க மயிருன்ட்டீங்க கெட்ட வருது, அப்படியே தலையில் இழிந்த மயிரனையும் அந்த நிலையில் இழிந்த கடைன்னு என்னுடைய வேதம் சொல்லுது. அது தூக்கிடுவோமா? மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரியுங்குது. மயிறு கெட்ட வருதுன்னா எதுக்கு அதை மண்டையில் வச்சுக்க சிறச்சி விட்டு போக வேண்டியதானே? எதுக்கு? அது உதிர்ந்துருச்சுன்னா விட வேண்டியதானே? அதுக்கு விக்க தூக்கி மாட்டுற, அப்புறம் நட்டுக்கிட்டு வர. ஏன் மயிறு கெட்டதானடா? உயிரை கொடுத்த சாமிங்கிறியே, அதுக்கு ஏன்டா சடசடையா வளர்த்து அந்த மயிரை கொடுக்குற? அவர் கேவலமா மதிப்பிடுறியா? ஏண்டா பைத்தியக்காரங்களா? எது கெட்டது எது நல்லதுன்னு தெரியாத உன்னைய தாழ்த்தப்பட்டவன்பா. உளவியலா உன்னை நோயாளி ஆக்குவான். நான் எங்க தாழ்ந்தேன்? நான் எங்க தாழ்ந்தேன்? தாழ்த்தப்பட்ட எனக்கு 2 கை, உயர்த்தப்பட்ட உனக்கு 4 கையா? ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்லையே. உன்னை சிறுபான்மை என்பான், உளவியல் நோயாளி ஆக்குவான். நீ எப்படி சிறுபான்மை? என்னைக்கு கேட்டிருக்க? இந்த நாட்டில் 2 பேர் தான்டா யாரா சிறுபான்மைன்னு கேட்டோம். ஒன்னு எங்க அண்ணன் பழனி பாபா, இன்னொன்னு அவன் வா பின்னாடி பின்னவன் நான் தான்டா கேட்கிறேன். எப்படா சிறுபான்மை? எப்படி சிறுபான்மை? உலக வரலாறு எங்கும் போ, உலக வரலாறு எங்கும் சாதியை வைத்தோ மதத்தை வைத்தோ மனிதனை வரலாறு கணக்கிடாது. மொழி இன அடிப்படையில் தான் மனித குலத்தை கணக்கிடுவான். சான்று ஐரோப்பிய நாடு முழுமைக்கும் கிறிஸ்தவன், ஒரே மதம். ஏன் ஒரே நாடு இல்ல? எதுக்கு பிரான்ஸ், எதுக்கு ஜெர்மனி, எதுக்கு ஸ்வீடன், எதுக்கு நார்வே, எதுக்கு டென்மார்க்? எதுக்கு? மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று முகமது தர்மீஸ் முழங்கல. எழுதுங்கள் நெற்றியில் நான் அரேபியன் என்று, அப்படிதான் சொன்னான். நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இன்னும் இருக்க மாட்டேன், இறந்து விடுவேன் என்று அவ்வாறு மொழி கவிஞன் ரசூல் சொல்லல. நாளை என் தாய்மொழி இறந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன் தான் சொன்னான். ஏன்? எல்லாவற்றையும் விட மேலானது மொழி இனம். அயர்லாந்து விடுதலைக்கு போராடிய டிவேலரா, உனக்கு அயர்லாந்து நிலம் வேண்டுமா, ஐரிஷ் மொழி வேண்டுமா என்று கேட்டார்கள். என் தாய் நிலத்திற்கு இணையான ஒரு நிலத்தை உலகின் எங்கேனும் ஒரு இடத்தில் என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் என் ஐரிஷ் மொழிக்கு இணையான மொழியை உலகத்தில் எங்கும் பெற முடியாது, எனக்கு ஐரிஷ் மொழிதான் வேண்டும் என்றான். அதான்டா நாம சொல்றது. இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் ஏன் பிரிந்தது? ஒரு மார்க்கம், ஒரு இறை, ஒரு வழி, நபிகளின் மொழி பிரிந்தது. அங்கிருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிந்தது? ஒரே மதம் தானே, ஒரே இறை தானே, ஒரே வழிதானே, நபிகள் மொழிதானே. ஏன்? அவன் உருது, நான் வங்காளி. இதாண்டா உலகம்புற அடையாளம், உலகம்புற அடையாளம் தான். அப்ப நீ யார்? நான் இஸ்லாம். அவன் அரேபியன், அவன் உருது, அவன் வங்காளி,
நான் தமிழன். இதுதான் நம்ம அடையாளம். உன்னை சிறுபான்மைன்னு சொன்னவன்லாம் யாரு? ஐயா கருணாநிதி, ஐயா ஸ்டாலின், ஜெயலலிதா, எம்ஜிஆர். அவன் தாண்டா இந்த நிலத்தில் ஆக சிறுபான்மை. பைத்தியக்காரா டேய், எதை வைத்தாக கெடுக்கிறான்? இஸ்லாமும் கிறிஸ்தவனும் சிறுபான்மை எப்படி? எப்படி? மதத்தால். நீ பெரும்பான்மை எப்படி? மதத்தால். நீ தான் மதவாதத்துக்கு எதிரானவனாடா. எப்படி? எப்படி? உலகத்தில் எந்த நாட்டிலடா மதத்தை வச்சு மனிதனை கணக்கிடுறான்? எந்த நாட்டில்? இந்து அவன் மராட்டியன், அவன் குஜராத்தி. மகாராஷ்டிரா மாநிலம் முழுமைக்கும் இந்துக்கள் தான் அதிகம். ஏன் குஜராத் பிறந்தது? அவன் மராட்டியன், நான் குஜராத்தி. இதாண்டா வரலாறு. ஒன்னு சிறுபான்மை. சிறுபான்மை சிறுபான்மை என்ன சிறுபான்மை? சிறுபான்மைக்கு சலுகை என்ன? ஜிஎஸ்டி உனக்கு 10, அவனுக்கு 18. உனக்கு குறைஞ்சிருச்சாடா? சிறுபான்மைக்கு ஸ்பெஷல் என்னடா? உனக்கு ஸ்பெஷல் பெருமை இது இருக்குது, ரைட்ஸ் என்னடா இருக்கு? விடுதலை பெற்ற 80 ஆண்டு கால இந்தியாவை ஒரு இஸ்லாமியன், ஒரு கிறிஸ்தவன் பிரைம் மினிஸ்டர் ஆண்டிருக்கானாடா? வாய்ப்பு தருவானாடா? ஒன்னுக்கு குறைவாத இந்த காட்டு நடத்துல நீட் நடத்து கையெழுத்து போற குடியரசுத் தலைவராக உட்கார வைப்பான். கொடுப்பானா? என்ன உனக்கு என்ன பைத்தியக்காரா? எவனாவது சிறுபான்மைன்னு சொன்னா இது கூட கொஞ்சம் காஸ்ட்லி. தேஞ்ச செருப்பு, பிஞ்ச செருப்பு அடிச்சு விடுறா. போடாங்கிட்டு வந்தவன் போனவன் நீண்டவன்லாம் கன்னடன், தெலுங்கு, மலையாளி எல்லாம் மைனாண்டிங்க வந்துகிட்டு நிக்கிறீங்க. தமிழ் தேசியத்தின் பூர்வீடி மக்கள் மதம் மாறிக்கொள்ள முடியும், மொழியும் இனமும் மாற முடியாது. இஸ்லாம் வந்தது ஏற்றம், கிறிஸ்தவம் வந்தது ஏற்றம். நாங்கள் இங்கா இருந்தோம் எப்படி? தமிழர்களாக. புரிஞ்சுக்கணும். பைத்தியக்காரா அவன் சொல்றான் நமக்கு பாதுகாப்பு, இஸ்லாமுக்கு பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களுக்கு யார் பாதுகாப்பு? நீதாண்டா பைத்தியக்காரா. 60 ஆண்டுகள் அவங்களுக்கு ஓட்ட போட்டு பாதுகாத்து வச்சிருக்க. அவனுக்கு நீதாண்டா பாதுகாப்பு. பைத்தியக்கார. ஐயா ஸ்டாலின் பாதுகாப்பு. அப்ப அல்லாஹ் பாதுகாப்பு இல்லை. அப்ப இயேசு, இறைமகன் இயேசு பாதுகாப்பு இல்லை. இவங்க தான் பாதுகாக்கிறாங்களாடா? ஏன் எப்படி ஐயா அப்படி உனக்கு கெட்டு போன? நீ 50 வருஷமா அவங்களுக்கு ஓட்ட போட்டு அவங்க குடும்பத்தை சொத்தை சம்பாதிக்க வச்சு நீ தான் பாதுகாத்து. இந்த தடவையும் போடுவா நீ? போட்டு தொலை. நான் நேரடியாக அல்லாட்ட பேசுறது முடிவெடுத்துட்டேன். அல்லாஹ் இந்த பிள்ளைகளை படாத பாடுபடுத்துறாங்க. எங்களை தோக்கடிச்சு இவங்களை வெள்ள வச்சுட்டு நீ என்னென்ன நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சிட போற? தயவு செய்து நான் இப்பெல்லாம் ஓட்டு கேட்கலையே அவங்க கிட்ட. இந்த ஜெபிக்கும் போது இந்த பிள்ளைகள் வெல்ல வேண்டும் என்று ஒரு நொடி ஜெபிங்க. துவா பண்ணும்போது அல்லாட்ட இறையச்சத்தோடு வேண்டும் போது இந்த பிள்ளைகள் எப்படியாவது இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வெல்ல வேண்டும் என்று ஒரே ஒரு நிமிடம் எங்களுக்காக துவா செய்யுங்க. ஓட்டு போட வேணாம். ஒரு நிமிடம் ஓட்ட நீங்க திமுகவுக்கு போடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்பவுமே போடுங்க. திமுகவுக்கு போடுற ஓட்டு நாங்கள் நோட்டாவுக்கு போடுற ஓட்டுன்னு தான் நினைப்போம். அதிமுக போடுற ஓட்டு அதுதான். ஏன்னா நாட்டை 60 வருஷமா நாசமாக்கின ஓட்டு அது இருந்தா என்ன போனான்னு கேவலம். உதயசூரியன் ஒருத்தரெல்லாம் விண்ணூர்தி நிலத்தில் இறங்கும்போது சன ஓடியாந்து என்னைய படம் எடுக்கும்போது நீங்க என்ன வேணாலும் நாங்களா உதயசூரியன் தான். இந்த கத்திட்டு போன பைத்தியத்தோட முத்துன பைத்தியம் அது. ஒருத்தெல்லாம் என்ன சொல்றான், சீமா இவன் நீ பேசுறதுலாம் சரியா இருக்கு. நான் அங்கே ஒரு பரம்பரை திமுக. ஆமா, ராஜராஜ சோழன் பரம்பரை. திருட்டுறையில் ஏறி வந்த பரம்பரைய பெருமையா பேசுறவன் இவன் தான். அப்புறம் நாங்கெல்லாம் திமுக அடிமை. சிரிச்சேன். என்ன சிரிக்கிறேன்னு? ஒருத்தன் அடிமையா இருக்கிறத பெருமையா பேசுறத நான் இப்பதான் கேட்கிறேன், அதனாலதான் சிரிக்கிறேன். மன நோய் கொண்டு வைத்திடறான். மன நோய் கொண்டு வைத்திடறான். 60 வருஷமா போட்ட அரையங்களும் கூட விடியல, வளரல. கால கொடுமை. முதல்ல உங்க பிள்ளைங்க நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல, என்ன அரசியல் செய்யணும் தெரிஞ்சுக்கணும்ல. இந்த பக்கத்துல சிவகங்கையில காடாறுகளுக்கு பக்கத்துல இருக்க அரணியூர்ல பிறந்துட்ட இந்த சீமா அப்படி சாதாரணமா நினைக்காத. உலகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்க உன் மகன். பேசிருக்காத உலகம். ஏய், கனடாவும் அமெரிக்காவும் என்னை நுழைய விட மாட்டேங்குது. என்ன பல்லெல்லாம் பாஸ்பரஸ் குண்டு, விரலெல்லாம் துப்பாக்கி நான் தூக்கிட்டு போனேன், அழுகு துணினால தூக்கிட்டு போனேன். பாய்ந்துட்டான். ஏன்
பக்கத்துல ஒருத்தர் இருந்தான்டா, என்னை தோல் மேல கை போட்டுக்கிட்டு என் அண்ணன் பயந்துட்டான். அவ்வளவுதான். நான் கேட்டேன், அவர் படத்தை பார்த்தே இப்படி பயப்படுறியே, அவன் படையை பார்த்தா எப்படி நடுங்குவாங்க நீன்னு. 14 வருஷமா பாஸ்போர்ட்டை பறிச்சு வச்சிருந்தான்டா. பயம், எந்த நாட்டில் விட்டுறக்கூடாது, உஷிப்பிடுவான் தமிழர்கள்ன்ட்டு. ஒரு நாள் அதிகாலையில் வழக்க போட்டு சண்டை போட்டு, இந்தாங்க பாஸ்போர்ட்டு. ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்கும் தெரியல. இந்த நேரம் கொடுத்தா எங்கேயும் போக மாட்டான். கொடுத்து ஓராண்டுக்கு, உங்களுக்கு ஓராண்டுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் மல்கட்டு தான். கேவலம். உலக பொதுமைக்கு உங்கள் பிள்ளைகள் உங்கள் வயிற்றில் பிறந்துட்டங்கிறதுக்காக சாதாரணமாக நினைக்காத. நீ பரமக்குடியில் கராத்தே டோர்னமெண்ட் இந்த எங்கள் அண்ணன் வந்திருக்கு ரவி, போய் சண்டை போட்டேன். சண்டை போட்டு நான் தான் முதல் பரிசு. பரமக்குடி செட்டியாரி ஸ்கூலில் சண்டை வென்றுட்டு வந்துட்டு இங்கெங்கெல்லாம் அடிபட்டு காயம்பட்டு படுத்துக்கிட்டு இருந்தேன் திண்ணையில். அதிகாலையில் ராத்திரியா வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்துக்கிட்டு, ஐயா என்னையாச்சு போனது, நான் தாம்மா ஜெயிச்சேன், நான் தான் வென்றேன்னு. அப்பா சும்மா காலையில் போய் சொல்கிறாங்க. எங்கள் அம்மா எந்திரிச்சு கப்பையும் இந்த சர்டிஃபிகேட்டையும் காட்டினோடனே அப்படியாப்பாங்க ஓடி போய் ஆரத்தி எடுத்து வந்து மிளகுலாம் சுற்றி போடுது. பெத்த தாயே மகன் ஜெயிப்பேன்னு நம்பலை. பெத்த தாயே. மற்றவன் எங்கே நம்புவேன்? நீயே எனக்கு ஓட்டு போடலை, மற்றவன் எப்படி போடுவேன்? விவசாயிக்கு விவசாயியே போடுறதில்லை. விவசாயி சின்னத்துக்கு வேறவன் போடுவேன். வேறாம நான் ஆப்பிரிக்காவில் போய் போட்டிடலாமான்னு நினைக்கிறேன். காலக்கோடுமை. முதல்ல உங்கள் பிள்ளைகள் யார், அவன் கோட்பாடு என்ன என்று தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ வந்து நான் பேசி உங்களுக்கு புரிய வைக்க முடியல. நிறையா 15 ஆண்டுகளாக பேசினேன். ஆனால் கொஞ்சம் போட்டு காட்டலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் யார்? என் அன்பு சொந்தங்களே, உலகெங்கிலும் மாறுதல்களை ஏற்படுத்தியவர்கள் தன் மனச்சான்று வழிகாட்டியபடி நடந்தவன் தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எது சரி என்று பட்டதோ அதை செய்தவன் தான். லெனின் என்ன சொல்றான்? உலகமே சரி என்று சொன்னாலும் தவறென்று உனக்கு படுவதை செஞ்சிடாத. உலகமே செய்யாத என்று சொன்னாலும் சரி என்று பட்டதை செஞ்சிருன்றான். பகவான் கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறாங்க, தோல்விக்கு என்ன காரணம்? 2 காரணம் தான். என்ன காரணம்? யோசிக்காம செய்யறது. இன்னொன்னு யோசிச்ச பிறகு சரி என்று பட்டதை செய்யாம விடுறது. இது 2 தான் காரணங்கிறப்பல. கன்ஃபியூஷியஸ்ட கேட்கிறாங்க சீன ஞானிகிட்ட, எது காரணம்னு. சரி என்று பட்ட பிறகு அதை செய்யாம விடுவது தான் தோல்விக்கு காரணங்கிறப்பல. நம்ம பாட்டை வரான் வள்ளுவ பெருமகன், செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் என்று சொல்றான். அதனால உங்க பிள்ளைய மக்களின் கருத்துக்கான பிள்ளைகள் அல்ல, என் மக்களின் நலனுக்கான பிள்ளைகள். என் மனச்சான்று சொல்லுது, இந்த கட்சி எவனோடும் கூட்டணிக்கு போயிடாத, எவனோடும் போயிடாத. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, வாக்குக்கு காசு கொடுக்கலாம் போடல மக்கள், பரவாயில்ல, பணம் சேர்றது செலவுக்கு இல்ல, பிச்சை எடுத்து கூட செலவு பண்ணிக்க, ஆனால் போகாதே என்று என் மனச்சான்று வழி நடத்துது. ஏன்? நல்ல நோக்கத்தை கொண்டு அதுவே உன்னை வழி நடத்துங்கிறான். நான் உயர்ந்த நோக்கத்தை பெருங்கனவை கொண்டிருக்கேன். அது சொல்லுது, தனிச்சு போ, யாரோடும் சேராதே, தனித்து போ என்று சொல்லுது. ஒன்றும் இல்லை, அது ட்ரோன் கேமரா ஏடுறா. ஏன்னா வானத்திலிருந்து குண்டு வச்சிட்டான்னு அதெல்லாம் குண்டு மழையா போதர்களை குறுக்க நடந்து போன வேணாம், நீ அதெல்லாம் பயப்படாத. தன் மனச்சான்று வழிகள் நடத்தபடி நடந்தவன் தான் உலகில் பல்வேறு மாறுதல்களை நிகழ்த்தி இருக்கிறான் என்கிறார்கள். பல்வேறு மாறுதலை நிகழ்த்தி இருக்கிறான். அறிஞர் பெர்னாட் ஷா, நம்முடைய தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளமாக இருக்கிற நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய மேலதிகாரி அழைக்கிறான். அழைச்சோன்னா போய் அவர் வரவேற்பறையில் இருக்கிறார். அவர் மாடியிலிருந்து இறங்கி வர தாமதமாகுது. அப்போ என்ன செய்யறதில்ல, அந்த மேசையில் ஒரு புத்தகம் கிடக்குது. அந்த புத்தகத்தை எடுத்து ஐயா புரட்டுறாங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். புரட்டும் அக்கினி சிறைகளில் எழுதியிருக்காங்க ஐயா. இப்படி புரட்டும் போது அது அறிஞர் பெர்னாட் ஷாவோடது. பெர்னாட் ஷாவோட புத்தகத்தை எடுத்தால் அதில் ஆகப்பெரும் தத்துவம் வருது. என்னன்னா, இந்த உலகில் பெரும்பாலான மக்கள் நம்ம கூட தான் உலகம் போகிற போக்கிலேயே போக நினைக்கிறார்கள். ஆனால் அதில் யாராவது ஒருவன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான். தொடக்கத்தில் அவன் ஏசப்படுறான், விமர்சிக்கப்படுறான், திட்டப்படுறான், எல்லாம் நடக்குது. ஆனாலும் பாருங்கள், உலகம் பெற்றிருக்கிற எல்லா மாறுதலுக்கும் காரணம் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைத்தவன் தாங்கிறவள. அதை அறிஞர் பெர்னாட் ஷா சொல்றான். எல்லாரும் அவன்
நமக்கு எதுக்குப்பா பிரச்சனை, நமக்கு எதுப்பா, எப்பா உனக்கு எதுக்குப்பா வந்துச்சு, எல்லாரும் காசு வாங்குறான் நம்மளும் வாங்குவோம், எல்லாரும் லஞ்சம் வாங்குறான் நம்மளும் வாங்குவோம். அது இல்லை. அதை நிறுத்தணும்னு எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அவன் தான் மாத்திருக்காங்கிறாப்ல. என் அன்பு சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, எது ஒன்றையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாது. என்ன இந்த சின்ன பையன் சீமான் சொல்றான், இது என்ன அவன் தம்பி சொல்றான், அவன் தங்கச்சி சொல்றான், இப்படி தனி மனிதன் கருத்து என்று எதையும் தள்ளி வைத்து விட முடியாது. காரணம், உலகில் இருக்கிற தத்துவங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள், சித்தாந்தங்கள் எல்லாமே தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதான். மார்க்சியம், லெனினியம் எல்லாம், பைபிள், பகவத்கீதை, குரான் எல்லாமே தனி ஒரு மனிதனால் இந்த மண்ணுலகிற்கு போதிக்கப்பட்டதுதான். அதனால் எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்துவிட முடியாது. உலகில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவம் என்ற ஒன்றே கிடையாது. எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தத்துவங்கள் அல்ல, தண்ணீர் மட்டும்தான். அதை என் அன்பு தம்பி தங்கைகள், என் அருமை சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதான். இன்னைக்கு திருக்குறள் தனி மனிதன், கம்பராமாயணம் தனி மனிதன், சிலப்பதிகாரம் தனி மனிதன், மணிமேகலை தனி மனிதன், எல்லாம் தனித்தனி மனிதர்கள் சொல்லப்பட்டதான். உலகில் பல்வேறு மாதல்களை கொண்ட எல்லோரும் உருவாக்கிய எல்லோரும் தனித்தனி மனிதர்கள், அவர்கள் சிந்தனை தான். இறைதூதர் நபிகள் நாயகம் வந்தார்கள், எடுத்தவனை ஏற்றுக்கொண்டு விட்டார்களா? இல்லை, கல்லால் அடித்தார்கள். இறைதூதர் நடந்து போகும்போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது மண்ணுக்குள்ளே முள்ளை புதைத்து வைத்தார்கள், காலில் குத்த வேண்டும் என்று. அதையெல்லாம் கடந்துதான் இந்த உலகிற்கு பேரர்களை தந்து விட்டு போனார்கள். தூய வழியை, மார்க்கம் என்றால் தூய வழி என்று பொருள். என் அன்பு சொந்தங்களே, இஸ்லாம் ஒரு தூய மார்க்கம், நல்வழி, தூய வழி என்பதைத்தான் நபிகள் நாயகம் அவர்கள் போதித்தார்கள். அவர்கள் அனுமதிக்காத துயரங்கள் பாருங்க, கல்லால் அடித்து நடந்து போகிற பாதையில் முற்களை பதித்தார்கள். இறைமகன் இயேசு அநீதிக்கெதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே வந்தேன் என்கிறார். உலகத்தை பேரன்பு கொண்டு நேசித்த மகன் உன் இனம் சாராத ஒருவனிடை உன் அதிகாரத்தை கொடுத்துறாதேங்கிறார். உலகம் புறா நேச்சர அந்த அயலானுக்கும் அன்பு காட்டுங்கிறாரு. நபிகள் என்று சொல்றாங்க, அடுத்தவன் பசியோடு இருக்கும்போது உண்ணாதேங்கிறாரு, பக்கத்து வீட்டுக்கு பசி இருக்கும்போது. எல்லாரும் பேரன்பை நமக்கு போதிச்சாங்க. ஆனால் அந்த இறைமகன் இயேசு சொல்றாரு, உன் இனம் சாராத ஒருவனிடம் உன் அதிகாரத்தை கொடுத்துறாதேங்கிறப்பல. நீங்க 60 ஆண்டுகளா அதான் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. பல்லாயிரக்கணக்கான பிரசங்கங்களை மக்களுக்கு பேரு அருளுரை செஞ்சாங்க. ஆனால் கல்லால் அடிக்கப்பட்டு சிலுவையில் அறைஞ்சு கொல்லப்பட்டார் இறைமகன் இயேசு. பாருங்க என் அன்பு சொந்தங்களே, உலக மக்களின் பாவத்தை போக்க இறைமகன் இயேசு சிலுவையை சுமந்தார். என் மண்ணின் மக்களின் பசியை போக்க உங்கள் மகன் இந்த கலப்பையை சுமந்து நிற்கிறேன். அந்த சின்னத்திலே கலப்பையை சுமந்து நிற்கிறேன். பாருங்கள், சிலுவையில் அறைந்து கொள்கிறார்கள். அவர் செஞ்சது என்ன? பேரன்பை இந்த பூமியில் விதைக்கணும், நன்னறியை போதிக்கணும், நல்வழிப்படுத்தணும் மக்களின். அதை தவிர ஒன்றும் செய்யல. நபிகளும் அதான் செஞ்சாங்க. ஆனால் ஏற்கல, மக்கள் எடுத்தவொடனே ஏற்கல. அதுதான் உங்க மகனுக்கு நிலைமை தான். சாக்ரட்டிஸ் எடுத்தவொடனே அறிஞனாக போற்றப்படலை, சாக்ரட்டிஸ் பேரறிஞனாக போற்றப்படலை. பிளாட்டோ அதே தான், அரிஸ்டாட்டிலும் அதே தான், ரூசோவன் தான். சுதந்திரமற்ற நாட்டிற்கு ஒரு மதிப்பும் இல்லை என்றான். பேரறிஞனவன். அவன் பிறந்த சுவிட்சர்லாந்துல அவனுக்கு இடம் இல்லை, விரட்டிட்டாங்க. தாய்மண்ணில் இடம் இல்லை. சொந்த நாட்டு மக்களை நிராகரிக்கப்பட்டவன். ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸ் அதே தான், மார்க்ஸுடைய நண்பன் ஏங்கல்ஸ், அதுவும் அதே தான். கார்ல் மார்க்ஸ் அவன் பிறந்த மண் ஜெர்மனியில் இடம் இல்லை. உலகம் முழுமைக்கும் ஒரு மாபெரும் சித்தாந்தத்தை 2000 ஆண்டுகளில் இப்படி ஒரு சிந்தனையாளன் தோன்றவில்லை என்று சொல்லிய மார்க்ஸுக்கு அவன் தாய்மண்ணில் இடம் இல்லை, மதிப்பில்லை. அதே மேல ஜோதிராவ் பூலே அவர்களை ஆரம்பத்தில் அவனை மதிக்கல. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு வந்த நிலைமை பாருங்க. மின்சார விளக்கை கண்டுபிடிச்சு சந்தைப்படுத்த முடியல. எப்படி சந்தைப்படுத்துறாரு? மெழுகுவர்த்தி இல்லாத நேரங்களில் நீங்கள் இந்த மின் விளக்கை பயன்படுத்தலாம்ங்கிறாரு. உலகம் எப்படி தலைகிற மாதிரி இருக்கு. மின்சாரம் இல்லாத நேரங்களில் நீங்க இந்த மெழுகுவர்த்தி இப்ப பயன்படுத்துறீங்க. ஆனால் அவருக்கு நிலைமை, மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் நீங்கள் இந்த மின்சாரத்தை பயன்படுத்தலாம்ங்கிறாப்ல. எப்படி இருக்கு பாருங்க, தலையில மாதிரி இருக்கு பாருங்க. அவனுக்கு அந்த நிலைமை தான். அங்க பாருங்க,
இன்னைக்கு பறந்து செல்றான் விமானத்தில், விண்ணூர்தியில், ஃப்ளைட்டில். ரைட் பிரதர்ஸ், ஆல்பர் ரைட், வில்பர் ரைட் இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு பறக்கிறாங்க. ஒரு பத்திரிக்கை பாராட்டலை, ஒருத்தனுங்க இதட்டலை, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு விமானம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. புரியுதா? அவனை படைக்கும் போது எவனும் பாராட்டல. இப்போ உங்க மயம் கத்துறன்ல, 15 வருஷமா எவனும் சீந்தலை. இங்க பாருங்க, கிரகாம்பல் இந்த தொலை தூரத்தில் பேசுற இந்த டெலிபோனை கண்டுபிடிச்சிட்டான். தொலைத்தொடர்பு கருவியை எப்படி சந்தைப்படுத்துறதுன்னு தெரியல. ஒவ்வொரு நாட்டா பேசுறான். சாத்தான்னு வச்சுட்டான். எதை தொலை தூரத்திலிருந்து யாரோ ஒரு குரல் கேட்குதுன்னு பேய் பேசுறான்னு வச்சுட்டான். கடைசியா அவன் இது வேலை செய்தா இல்லையான்னு தெரியாம தன் நண்பன், அவன் பேரு ஹலோ, ஹலோவுக்கு இது மாதிரி கருவியை வச்சு நான் பேசுறேன் அங்கே கேட்குதான்னு பாடுறான்னு எடுத்து ஹலோ அப்படின்னு கூப்பிட்டான். அவன் முத தன் நண்பனை கூப்பிட்டான் ஹலோன்னு. அவன் பேரு ஹலோ. இந்த கரும்பு முடிச்ச வேமக்க எதை எவனை எடுத்தாலும் ஹலோ ஹலோ ஹலோன்னு. அவன் கண்டுபிடிச்ச கிரகாம்பெல்னு பேரை சொன்னா கூட பரவாயில்ல, மிஸ்டர் பெல் பெல்னு சொன்னாலும் பரவாயில்ல. கண்டுபிடிக்க நண்பன் பேரை எடுத்தோம் ஹலோ ஹலோ. ஏன்டா டேய் வணக்கம்னு சொல்லி பேசி தொலைங்க நீயாது. இல்லைன்னா கிரகாம்பெல்னு கிரகாமுருக வரலைனாலும் கிரகம்னாவது சொல்லி தொலைங்க. இல்லைன்னா பெல் பெல்னாவது சொல்லுங்க. அவனும் மதிக்கப்படலை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவன் அப்படிதான். உலகத்தில் ஒரு மனிதன் 10,000 புத்தகம் தான் படிச்சிருக்கணும். குறைஞ்சது சாகிறதுக்குள்ள 10,000 புத்தகமாவது படிக்கணும். இந்த நாட்டில் உலகத்திலே 64,000 புத்தகம் படித்தா அறிவு மேத ஒருத்தர் இருக்கான்னா அது நம்ம அண்ணல் அம்பேத்கர் தான். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தனி மனிதனின் நூலகம் ஆசிய கண்டத்திலே பெருசாக இருந்தது அவருடையது தான். அவர் ஜமீனோ திவானோ மன்னரோ கிடையாது, சாதாரண மகன். உலகத்திலே ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய தனி மனித நூலகத்தை வச்சிருந்தான். இரவுல படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கணும். எங்க லைப்ரரி இருக்கோ அங்கே தேடி போய் பக்கத்தில் அறை எடுத்து படிச்சால் அவரு. உனக்கு தெரியும் ஐயா அப்துல் கலாம் அவர்கள், அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு உனக்கு என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு நாளையும் உணதாக்கு, ஒவ்வொரு நாளையும் உணதாக்கு, எவரையும் சம உணர்வுடன் சந்தி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்கார அப்படி சம உணர்வு, உன்னை மாதிரியே சம உணர்வுடன் சந்தி. நீ பட்டதை கல்லானால் அடி தாங்கு, சம்மட்டியாக மாறினால் ஓங்கி அடி என்கிறார்கள். இப்போ பல ஆண்டுகளா பட்டதை கல்லா இருந்த அடிதாங்கின நாங்கள் ஓங்கி சம்மட்டியா மாறி அடிக்கிறோம். எப்படி அடிக்கிறோம்? இப்படி அடிக்கிறோம். யாருக்கிட்ட? இந்த திராவிட திருட்டு பயில்கிட்ட 60 ஆண்டுகளா வாங்கின அடி இப்ப சுத்தியல பிடி இந்த அடின்னு போடுறேன் பாரு பாட்டி. எங்கள் தலைவர் என்ன சொல்றாரு, சரணடைந்து நம்ம வாழ்வதற்கு சண்டையிட்டு செத்து போகலாங்கிறார். மண்டியிட்டு வாழ்வதற்கு மானத்தோட மரணித்து போகலாம், மாண்டு போகலாம் என்கிறார். இந்த கோட்பாட்டை எல்லாம் உள்வாங்கிய பிள்ளைகள் பெரும்பாவளன் பாரதி நம்ம பாட்டேன் கால ஞானி, உலகத்தை காலத்தை கணிச்சவ 2 பேர். ஒன்னுடைய நம்ம பாட்டன் பாரதி, இன்னொன்று நம்ம தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர். 2 பேரும் தான் நாளைக்கு தாண்டா நடக்கும்னு சொன்னவன். அந்த பாரதி தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை உலகத்தையே அழிப்போம்னா அவனையே பட்டினி போட்டதான் நம்ம நாடு. வாழும் போதெல்லாம் அவனை பைத்தியக்காரன்ச்சு, செத்தான் மகாகவின்றுச்சு. பார்த்துக்க அவனுக்கு எந்த நிலைமையில அவன் மயம் எனக்கு என்ன நிலைமை. உலகம் பெற்ற இத்தனை மாறுதலுக்கும் உலகத்தை தன்போக்கில் திருப்ப நினைச்சவன் தான் காரணம். உனக்கு ஆல்வா எடிசனை காட்டினல இந்த மின் விளக்கை சந்தைப்படுத்த திணறிட்டான்ட்டு. அமெரிக்கா ஒரு நாள் அவன் பிறந்த நாள் அன்னைக்கு மின்சாரத்தை துண்டிச்சிருச்சு. 2 நிமிடம் துண்டிச்சிருச்சு. இருட்டில் அமெரிக்காவை இருள் மூழ்கிருச்சு. திடீர்னு பார்த்தா எதுக்குடா அப்படி மூழ்கிருச்சுன்னு 2 நிமிஷம் கழிச்சு மின்சாரத்தை வந்துருச்சு, விளக்கு வந்துருச்சு. கீழே எல்லா தொலைக்காட்சியிலையும் சுழல் இழுத்து போடுது. இப்படி இருண்டு கிடந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை ஏற்றி வைத்த தாமஸ் ஆல்வா எடிசனின் பிறந்த தினம் என்று அவரை நன்றியோடு நினைவு கூறுவோம் என்று அமெரிக்கா எல்லா ஊடகங்களையும் போட்டுச்சு. நான் சொன்னேன், நன்றி கெட்ட பயல்களா, நீங்க 2 நிமிடம் தான் நீங்க நன்றி செலுத்துறீங்க. நாங்க ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் மின்சாரம் இல்லாம இருட்டில் கடந்துக்கிட்டு நன்றி செலுத்துறோம். இப்போ நாங்க தான்டா ரொம்ப நன்றியோட இருக்கோம்னு. ஏன்னா நமக்கு அப்ப 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் கரண்ட் வரும். இவர்
மாபெரும் கவிஞன் தாரா பாரதி. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் உருண்டு வரும், உன் காய்களில் பூமி சுழண்டு வரும்னு பாடிய ஒரு பெரும்பாவலன், நம்பிக்கைக்குரிய ஒரு பெரும்பாவலன் தாரா பாரதி. இதில் என்ன என் அன்பு சொந்தங்கள் கவனிக்கணும்னா, மழை பெஞ்சதுன்னா எல்லா பறவைகளும் கூட்டை நோக்கி தான் பறக்கும். காக்கையோ கொக்கோ குருவியோ சிட்டோ எல்லா பறவைகளும் கூட்டை நோக்கி தான் பறக்கும். கழுகு ஒன்றுதான் மேகத்தை கிழித்து கொண்டு மேலே போய் பறக்கும். உங்கள் பிள்ளைகள் மழை பெய்தவுடன் கூட்டை நோக்கி பறக்கிற பறவைகள் அல்ல, மேகத்தை கிழித்து கொண்டு மேலே பறக்கிற பிள்ளைகள் என்பதை காட்டுவதற்குத்தான் எவனோடும் சேராமல் இந்த மரபை உடைத்து தனித்து நின்று தனித்துவத்தோடு உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம். படருக்கு ஏங்கல்ஸ் என்ன சொல்றான்? ஏங்கல்ஸ் என்ன சொல்றான்? நீ வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் காத்திருக்காது, இருப்பதில் ஒருவன் கையை பிடித்து கொண்டு நடந்து போகும் என்று. அப்படித்தான் இன்று எம்மின வரலாறு எங்கள் தலைவனின் கையை பிடித்துக் கொண்டு நடந்தது. அவருக்கு பிறகு அவன் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எங்கள் கையை பிடித்துக் கொண்டு நடக்குது. வாடா வாடா. ஏன்? வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர். அப்படி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டு மறைக்கப்பட்ட இனத்தின் மக்கள் எம் இன வரலாற்றை மீண்டு எழுதுவதற்காக இந்த களத்திலே, அரசியல் களத்திலே நிற்கிறோம். அப்படித்தான் இவர்களெல்லாம் வரலாறு கையை பிடித்துக் கொண்டு நடந்தது. அப்படித்தான் ஒரு சாதாரண மகன், உங்கள் மண்ணில் உங்களோடு நீங்கள் மிதித்து நடந்த காலடியில் பட்டு எழும்பிய புழுதியை சுவாசித்த, உங்கள் வேர்வை சுவாசித்த மகன், உங்களோடு உழவித்திருந்த மகன், இத்தனை லட்சம் மக்களை ஒற்ற மகன் கத்தி கத்தி 15 ஆண்டுகளில் செத்துப்போன மொழி உணர்வையும் இன உணர்வையும், சாதிக்காக கூடிய தமிழனை, மதத்திற்காக கூடியவனை, கட்சிக்காக கூடியவனை, எல்லா சாமிக்காக கூடியவனை, தான் பிறந்த தமிழன் என்கிற இனத்திற்காக, தன் மொழிக்காக கூட்டி இருக்கிறேன் என்றால் சரித்திரத்தில் எவ்வளவு பெரிய புரட்சி என்பதை அறிவிச்ச முகமறியணும். இவன் லியோ டால்ஸ்டாய், காந்தியினுடைய நண்பன், மிகப்பெரிய பேரறிஞன். அவன் என்ன சொல்றான்? இந்த மோசடிக்க, உன்னுடைய கனவு பெரிதாக இருந்தால் உன்னுடைய உழைப்பும் பெரிதாக இருக்கணும். நான் மேடையில் பேசிட்டு இறங்கும் போது ஒரு தாய் என்னை கேட்டு கேட்கிறார், இப்படி வேர்வை சிந்த சிந்த கத்திரியே இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்னு. நான் ஒன்றும் செய்யல, வேர்வை தான் சிந்துறேன். இதுக்கு முன்னாடி என் முன்னவர்கள் ரத்தம் சிந்திருக்கான், அவனோடு ஒப்பிடும்போது நான் ஒன்றும் இல்லை, அவன் உயிரே கொடுத்துட்டான், நான் உணர்வை தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி என்ன சொல்றான்? நீ உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருந்தால் உன் உழைப்பு கடுமையாக இருக்கணுமா, கடுமையான பெரிதாக இருக்கணும். மோசமானவர்கள், அயோக்கியர்கள், திருடர்களே ஒன்று திரளும் போது நேர்மையானவர்கள் நாம் ஒன்று சேர்ந்துதான் ஆக வேண்டும்ங்கிறான். கெட்டவனே ஒன்னா நிற்கும் போது நல்லவர்கள் நாம் ஏன் ஒன்னா நிற்க கூடாது? இலவசத்தை கொடுத்து ஏமாத்துறவன், ஓட்டுக்கு காசை கொடுத்து பறிக்கிறவனே கூட்டமாக இருக்கும்போது நாமையே ஒரு பெருங்கூட்டமாக மாறக்கூடாது? நல்லதை மக்களுக்கு செய்யணும், நாட்டுக்கு செய்யணும்னு நினைக்கிற நாமையே பெருங்கூட்டமாக மாறக்கூடாது. அதான் லியோ டால்ஸ்டாய் சொல்கிறான். நாம் நேர்மையாளர்களும் ஒன்றாக திரண்டே ஆக வேண்டும்ங்கிறான். இவன் ஹோசிமின், இவன் தான் வியட்நாம் விடுதலைக்கு போராடிய ஒப்பற்ற புரட்சியாளர். இவன் தான் மூக்கனாங்கயிறு மாட்டப்படுவது மாடுகளுக்கு மகிழ்ச்சியை தராது. அதுபோல அந்நியர்கள் நம் நாட்டை ஆண்டால், எவன் எப்படி ஆண்டாலும் நாம் அடிமைகள் தாங்கிறான். நமக்கு பெயர் அடிமை தான். நம் நிலத்தை நாம் ஆண்டு மற்றவர்கள் வாழ்வது நமது உரிமை, ஆனால் அடுத்தவன் ஆண்டு நாம் வாழ்வது அடிமை. இப்போ எப்படி? எம்ஜிஆர் ஆண்டு, ஜெயலலிதா ஆண்டு, ஐயா கருணாநிதி ஆண்டு, இப்போ ஐயா ஸ்டாலின் ஆண்டு, அடுத்து நம்ம தம்பி உதயநிதி ஆண்டால் நீ அடிமையா, நீ பெற்றிருக்க உரிமையா என்பதை அறிவி சமூகம் புரிந்துக்கணும். புரியுதா இல்லையான்னு தெரியல, புரியல எங்க ஐயா சொன்ன மாதிரி புரிஞ்சா புரிஞ்சுக்க, புரியலன்னா போ. ஆமா, இதுக்கு மேல இங்க இருங்க. எனக்கு பாடம் நடத்துல பேராசிரியர் கூட இப்படி நடத்த கிடையாது. இவர் தெரியும், நம்முடைய தமிழ் பேரினத்தின் அறிவு பொக்கிஷம், ஆகப்பெரிய எழுத்தாளர், இந்திய குடிமை பணிக்கு தமிழ்நாட்டின் தலைமைச் செயலராக பணியாற்றிய ஐயா இறையன்பு. என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்வேன், என் அன்பு தம்பிதைகளுக்கு சொல்வேன்,
சுவாசிக்கிற போல வாசிக்கிற வழக்கத்தை வைத்துக் கொள்ளணும். சுவாசிப்பது போல படிக்கணும். குறிப்பாக ஐயா இறையன்பன் எழுத்துக்களை, ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் எழுத்துக்களை படிக்கணும். நம்ம அப்பா நம்மாழ்வார் அந்த புத்தகங்களை எல்லாம் படிக்கணும். குறிப்பாக ஐயா இறையன்பின் புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, எல்லா புத்தகத்தையும் படிச்சிங்கன்னா, என் உடன் பிறந்தவர்களே, நீங்கள் நிமிரும்போது இந்த நாட்டின் தலை சிறந்த தலைவர்களாகத்தான் நிமிர்வீர்கள். தயவு செய்து படியுங்கள். அவன் சொல்லுகிறான், விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும்ங்கிறப்பல. எப்படி ஒரு கல்லூரியில் மாறுவேட போட்டி, அதில் சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும். சார்லி சாப்ளின் மாதிரி நடிச்சுட்டான் ஒருத்தன், முதல் பரிசு. இன்னொரு மாணவனுக்கு 2வது பரிசு, 3வது பரிசு ஒருத்தன் வந்தான். அவன் யாரு? உண்மையிலே சார்லி சாப்ளின். அப்ப விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம்ங்கிறாப்ல. ஒருத்தன் பண்ணி மாதிரி கத்துறான், அழகா கத்துறான். நடு வயசு பண்ணி, குட்டி வயசு பண்ணி, பெரிய வயசு பண்ணி நல்லா கத்துறான். கூட்டம் கொடுத்து காசு போடுது. இந்த பண்ணி மாதிரியே ஒருத்தன் கத்தி ஏமாத்திக்கிட்டு இருக்கான். உண்மையிலே நாம என்னை மாதிரி உங்க அண்ணன் வரேன், உங்க தம்பி வரேன், உங்க மகன் வரேன், நான் இந்த பண்ணி மாதிரி நல்லா கத்துவேன்னு போட்டி வந்துடுது. இந்த மாதிரி மேடையில் அவனும் கத்துறான், நானும் கத்துறேன். ரொம்ப நாளாக கத்திக்கிட்டு இருந்த அந்த சத்தத்தில் மயங்கினது, நீ போலின்னு என்னைய சொல்லுது. அவன் என்ன சொல்றான்? இவன் தான் அருமையாக கத்துறான், இவன் தான் உண்மையானவன், நல்லா கத்துறாங்குது. கடைசியாக கோவந்து, நீ பாட்டுங்கடா பாய்த்தேக்கிற பேரில் அப்படின்னு போய் ஒரு சாக்கை போட்டு மூடி இருந்தது ஒன்று எடுத்தேன். உண்மையான பண்ணி. அந்த பண்ணி கத்துது. பைத்தியக்காரா, இவள் நேரம் கத்துனது நான்லடா, இந்த உண்மையான பண்ணி தாண்டா கத்திக்கிட்டு இருந்தது. போலியான பண்ணி சத்தத்தை கேட்டு மயங்கி உண்மையான பண்ணியின் சத்தத்தே மறந்து போயிட்டியலே. இப்படி இந்த போலி திராவிடங்க பேச்சை கேட்டு இந்த இலவசம் அரிசி பருப்பு அண்டா உண்டாவுக்கு மயங்கி சத்தியத்தையும் நேர்மத்தையும் தருமையத்தையும் உண்மையை அறியாம போயிட்டியலேன்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம்ங்கிறதுல அதான் சொல்றாரு. இதுல இன்னொன்னு என்ன சொல்றாரு? ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாட்டை தகர்த்து புத்தம் புதிய ஒரு தூய கோட்பாட்டை கருத்தை உருவாக்க அப்படி முன்வரும்போது ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், மக்கள் ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள், ஆதரிக்க மாட்டார்கள், வெறுப்பார்கள், கல்லால் அடிப்பார்கள், காரி துப்புவார்கள் என்றெல்லாம் கவலைப்படக்கூடாது, கவலைப்பட முடியாது. ஏன்னா மாற்று கருத்தை வைத்தவன் எல்லாம் இப்படி கவலைப்படாமல் துணிந்து வைத்தவன் தான். அப்படிதான் மார்க்ஸ், அப்படிதான் ஏங்கல்ஸ், அப்படிதான் இங்கர்சால், அப்படிதான் அரிஸ்டாட்டில், அப்படிதான் புத்தன், அப்படிதான் பூலே, அப்படிதான் அண்ணல் அம்பேத்கர், அப்படிதான் எல்லாம், அப்படிதான் நபிகள், அப்படிதான் இயேசு. இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளும் அப்படிதான். ஏற்கனவே இருக்கிற திராவிட இந்த திருட்டு தாந்தத்தை தகர்த்து புத்தம் புதிதாக தூய தமிழ் தேச கோட்பாட்டை இந்த நிலத்தில் வைக்கிறோம். ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், ஆதரிக்க மாட்டார்கள், எதை பற்றியும் கவலைப்படல. கடைசி என்ன சொல்றாரு? அப்படி ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறவனுக்கு போர் வீரனை விட துணிவும் வீரமும் அவசியம்ங்கிறது. கூட்டத்தில் நிற்பதற்கு யாருக்கும் துணிவோ வீரமோ தேவையில்லை, தனித்து நிற்பதற்கு தான் துணிவும் வீரமும் தேவைப்படுகிறது. அதான் உங்கள் பிள்ளைகள் தனித்து நிற்க காரணம். நாங்கள் வீரர்கள், அதனால் தனித்து நிற்கிறோம். மக்கள் ஆதரிப்பான், அருவருப்பான், பயப்பட முடியாது. நீ போடு, ஓட்டு போடாம போ. ஆனால் என் பிறவி கடமை, நான் பிறந்த இனத்திற்கு, பிறந்த மண்ணுக்கு, இந்த இனத்தில் பிறந்ததற்கு எனக்கு ஒரு பிறவி கடமை, அதை நான் செய்கிறேன். ஏன் செய்கிறேன்? என் முன்னவன் செய்தான், வாழ்வன் செய்தான், என் மூதாதையர்கள் செய்தார்கள். இந்த நிலத்திலே காமராஜும் கக்கனும் செக்கிழுத்த பாட்டன் வாவு சிதம்பரனாரும் சிங்கார வேலனும் அயோத்திதாசனும் ரெட்டமலை சீனிவாசனும் MC ராஜாவும் தெய்வ திருமகன் என் தாத்தா முத்துராமலிங்க தேவரும் எண்ணற்ற பெருமக்கள் இந்த நிலத்திலே பிறந்து இந்த மண்ணிற்காக தன்னலமற்று உழைத்தார்கள். அவர்களின் மிச்சமும் எச்சமும் தான் உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் மகன் என்பதை அறிவு சமூகம் கவனிக்கணும். என்னையும் விட்டுட்டா உனக்காக கத்த ஓத்தை குரல் இந்த நிலத்தில் இயலாது. என் ஒருத்தனுக்கு பாய்ந்துகிட்டாவது 117 இடம் கொடுத்துட்டான்ட்டு ஒவ்வொருத்தனுக்கு 20, 22 கொடுக்குறான். இவன் இளைஞர்களுக்கெல்லாம் கொடுக்குறான்ட்டு இப்போ 60 பேருக்கு அதை கொடுப்போம். அப்பனை விட்டுட்டு மகன் கொடுத்துருக்கான். புதுசா ஒன்றும் இல்லை, ஆனால் கொடுக்குறான். சரி, நான் கொடுத்தனே அப்படியாவது எங்க வண்ணார், எங்க குயவர், எங்க நாவிதர், எங்க பண்டார், எங்க தச்சருக்கு ஒன்று கொடுப்பான்னு பார்த்தேன். இன்னும் கொடுக்கல. ஏன்? ஓட்டுக்கு பயப்படுவான். என் அன்பு பெற்றோர்களே, அருமை தம்பி தங்கைகளே, ஓட்டை பற்றி கவலைப்படுபவன்
நாட்டை பற்றி ஒருபோதும் கவலைப்பட மாட்டான். உன் வாக்கை எப்படி பெறுவது என்று கவலைப்படுபவன் உன் வாழ்க்கை பற்றி துளியும் கவலைப்பட மாட்டான். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு சிந்திச்சு வேலை செய். சிவகங்கையில் பிறந்தவன் தானே சீமான் நினைச்சிடாத. உலக பொதுமைக்கு உன் உடன் பிறந்தவன் அரசியல் எடுத்து வைக்கிறேன். புவி வெப்பமாகுது, தடுக்கணும்னா மரம் வளர்க்கணும்னு போராடுறது. மரத்துக்கு மாநாடு போடுறான், அதுக்கா ஓட்டு இருக்கு. அதுக்கு ஓட்டு இல்லடா பைத்தியக்காரா, என் உயிர் அதுகிட்ட இருக்கு. மலைக்கு மாநாடு போடுறான், மலையிலடா என் பூமித்தாயின் முளைடா, அதுல இருந்தாண்டா எனக்கு பால் வருது, அருவிப்பால். அதுல இருந்தா ஆறு, ஆறுல இருந்தா நீர், நீர்ல இருந்தா சோறு, சோறுல இருந்தா வயிறு, வயிறுல இருந்தாண்டா உயிர் என் மயிறு. அதனால தாண்டா அதை சொல்றேன். அதனால தாண்டா மலையை வெட்டாதேங்கிறேன். ஆறுங்கிறது ஆறுலடா என் உடம்புல ரத்த நரம்பு போல என் பூமி தாய்க்கு ரத்த நரம்புடா, அறுக்காதேன்னு கத்துறேன். என்னே பைத்தியக்காரங்கிற இப்படியே கத்திக்கிட்டு இருப்பேன். நான் இல்லைன்னு பாரு, நீர் இருக்காது, காத்து இருக்காது, மழை இருக்காது, சோறு இருக்காது. சாகும்போது உனக்கு என்ன வலிக்கும்? இப்படி நிக்கிறமேன்னு வலிக்காது. ஒருத்தன் இவ்வளவு காலம் கத்துனானே, அவனை கண்டுக்கிறாம விட்டுட்டமேன்னு உனக்கு வலிக்கும், உறுதியா வலிக்கும் பாரு. சோம்பலை உதறி தள்ளுங்கள், உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்கும். முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் இமயமும் உனக்கு குடைபிடிக்கும்ங்கிறான். இதெல்லாம் யாருக்கு? என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு. நீ படிக்கல, படிச்சதை அண்ணன் உனக்கு பகிர்ந்துக்கிறேன், கேட்டுக்க. கற்றலின் கேட்டல் நன்றுங்கிற அறிவு முதாட்டி தெரிஞ்சுக்க, படிச்சுக்க, எல்லாம் கேட்டுக்க. காசை வாங்கிட்டு ரெட்டாளைக்கு உதயசூரியனுக்கு போட்டு அண்ணன் ரோட்டில் போட்டு பாரு. இவ யாருன்னா தெரியுதா? மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ். இந்திய நாட்டின் விடுதலைக்காக ஐஎன்ஏ தேசிய ராணுவம் கட்டி, நேஷனல் ஆர்மி கட்டி போராடியவன். நம்ம தாத்தா தெய்வ திருமகனால் போற்றப்பட்டவன். இந்த மகான் முன்வைத்த முழக்கம் என்ன தெரியுமா? கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் என் மக்களே, நிறைய சுதந்திரம் தருகின்றன. இவனுடைய பின்தோன்றல், இவனுடைய வழித்தளத்தில் பயணித்த என் தலைவன் நிறைய ரத்தம் தந்து விட்ட உலகத்தீரே, கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள்னா. புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த மகா வீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றான், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரைங்கிறான். யாருக்கு? எனக்கு தான். என் அன்பு தம்பி தங்களை யாருமே பெற்றோர்களே, முதலாக ஒரு காரியத்தை செய்யும்போது, ஒரு செயலை செய்யும்போது அதில் முயற்சி, அதுக்கு பேர் முயற்சி. தோற்று போனால் அடுத்து முயல்வது மறுமுயற்சி, தோற்று போனால் மறுபடியும் முயல்வது தொடர் முயற்சி, தோற்று போனால் மறுபடியும் முயல்வது விடாமுயற்சி, தோற்று போனால் மறுபடியும் முயல்வது முயற்சி அல்ல, அசைக்க முடியாத நம்பிக்கை. 2016 தோல்வி, 19 போட்டி தோல்வி, 21 போட்டி தோல்வி, 24 போட்டி தோல்வி, இப்போது 25 அதே போல தனித்து துணிந்து போட்டி. காரணம் நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. விதைத்தவன் யார்? இவர்கள் தான். இவன் வழியிலே வந்த என்னுயிர் தலைவன் எங்களுக்கு என்ன கற்பிக்கிறார்? நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லைங்கிறார். இவன் மாவீரன் அலெக்சாண்டர், அரிஸ்டாட்டில் மாணவன், உலகத்தையே வென்றவன். வென்ற எல்லாவற்றையும் தன் சக வீரர்களுக்கு கொடுத்து விட்டு, பொன் பொருள் அத்தனையும் கொடுத்து விட்டு வெறுங்கையோடு நின்றான். சக வீரர்கள் கேட்டார்கள், அலெக்ஸ் எல்லாவற்றையும் என்கிட்ட கொடுத்துட்ட, உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு, உனக்கு என்ன இருக்குன்னு கேட்டார்கள். தூரத்தில் நின்ற தன் குதிரை மீது வேகமாக ஓடி போய் ஏறி உட்கார்ந்து கொண்டு தன் இடுப்பில் இருந்த அந்த வாளை இடுப்பில் இருந்த வாளை உருவி விண்ணை நோக்கி உயர்த்தி சொன்னான், நம்பிக்கை இருக்கிறது என்று. அந்த மாவீரன் அலெக்சாண்டரின் மொழிதான் சொல்றான் பாருங்க, நம்பிக்கை இருக்கிறான், வாளை உயர்த்தி சொல்றான். அந்த நம்பிக்கையில் தான் உங்கள் மகன் பெற்ற மக்கள், என்னை பெற்ற தாய் தந்தையரின் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் உங்கள் மகன் இந்த மண்ணிலே வந்து, வாக்குக்கு காசு தர மாட்டேன், இலவசம் தரமாட்டேன், இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாத உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன். 3 தான் உங்கள் மகனின் ஆட்சியில். எது? கல்வி, சிறந்த கல்வி, சரியான சமமான கல்வி, சிறந்த மருத்துவம், சரியான சமமான தரமான மருத்துவம், தூய குடிநீர். இது 3 தவிர எதுவும் கட்டணம் இல்லாமல் தரமாட்டேன். உரிய கட்டணத்தை பெற்றுக்கொண்டு தருவேன். கட்டணம் இல்லாமல் தந்தால் நான் கேட்கிறேன், கரண்ட் உங்களுக்கு இலவசமாக கொடுத்துறேன், மின்சாரத்தை
வீட்டை விட்டு வெளியே வரும்போது விளக்கு அணைச்சிட்டு போவியா? மனச்சான்றோடு சொல்லு. சொல்றாருல்ல, வாய்ப்பில்லை. என் எதிர்கால நாற்றுகள் பாரு, பள்ளிக்கூட பிள்ளைய வரலாற்றின் வழியே எங்கள் தலைவன் சொல்றான், வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது, சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது என்று. அந்த வரலாற்றின் வழியே சத்தியத்தை சான்றாக வைத்து நிற்கிற உங்கள் பிள்ளைகள். உங்கள் மகன் யார்? உங்கள் தேர்தலில் போட்டியிடுற உங்கள் பிள்ளைகள் யார்? நாங்கள் யார்? அவர்கள் ஊழல் லஞ்சம், நாங்கள் உண்மை நேர்மை. எதுக்கு இது சொல்றேன்? எந்த பக்கம் நீங்க நிக்க போறீங்க என்னை பெற்றவர்களே? எந்த பக்கம் நிக்க போறீங்க உடன் பிறந்தவர்களே? ஊழல் லஞ்சம் ஒரு பக்கம் நிற்கிறது, உண்மை நேர்மை ஒரு பக்கம் நிற்கிறது. பாருங்கள், இது உண்மை நேர்மை. அவர்கள் இருமொழி கொள்கை, உங்கள் பிள்ளைகள் ஒரு மொழி கொள்கை. அவர்களின் இருமொழி கொள்கை என்ன தெரியுமா? தமிழை ஆங்கிலத்தில் எழுதுவார்கள், ஆங்கிலத்தை தமிழ் எழுத்தில் எழுதுவார்கள். இப்போ இல்லாட்டி எப்போ, இது தமிழ் உச்சரிப்பு. எழுத்து IPPO, இல்லாட்டி ILLLA, இல்லாட்டி இப்படி எழுதுவார்கள். டிம்பர் டிப்போ, அது எப்படி எழுதுவார்கள்? TEம்பர் டிப்போ. எழுத்து தமிழ், உச்சரிப்பு ஆங்கிலம். இதுதான் அவர்கள் இருமொழி கொள்கை. அடுத்தவன் மொழி எப்படா எனக்கு கொள்கை மொழியா இருக்க முடியும்? என்னை அடிமைப்படுத்த ஆண்ட வெள்ளக்கார மொழி எதுக்கு எனக்கு கொள்கையா இருக்க முடியும்? ஒரு பாடமொழியா படிச்சுக்கலாம், ஒரு தொடர்பு மொழியா வச்சுக்கலாம். அப்ப என்ன கொள்கை முடிவு? எனக்கு மட்டுமல்ல, தமிழன் எனக்கு மட்டுமல்ல, உலகத்தில் எந்த இனத்திற்கும் அவனுடைய மொழி, அவனுடைய மொழிதான் கொள்கை மொழியா இருக்கும். எங்களுடைய கோட்பாடு, அவர்கள் இருமொழி கொள்கை திராவிடர்கள், இந்தியர்கள் மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை. கொள்கை மொழி தமிழ், எங்களுக்கு ஒரே மொழி, எங்கள் உயிர் தமிழ். பாடமொழி ஆங்கிலம், பயிற்று மொழி தமிழ், பாடமொழி ஆங்கிலம். உலகில் எம்மொழியும் விரும்பினால் கற்போம், எல்லா மொழிகளும் கற்போம், நாங்கள் வாழ. எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்வோம், விரும்பினால் கற்றுக்கொள்வோம். எங்கள் மொழி தமிழ் மீது உயிருக்கு மேலாக பற்றுக்கொள்வோம். இதான் எங்கள் மொழி கொள்கை. எப்படி வீடுகளுக்கு எத்தனை ஜன்னல்கள், அப்படி உலக மொழிகள். நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் தாய்மொழி தமிழ். அது தனி மொழி கொள்கையில தனியா பேசுறேன். அவர்கள் இருமொழி கொள்கை, இந்தியர்கள் மும்மொழி கொள்கை, உங்கள் பிள்ளைகள் ஒரு மொழி கொள்கை, தாய்மொழி கொள்கை, பயிற்று மொழி தமிழ், பாடமொழி ஆங்கிலம். எந்த பக்கம் நிக்க போகிறீர்கள் என்று பாருங்கள். அவர்களுக்கு மலை, மணல், கற்கள் குவாரி. எனக்கு என் பூமி தாயின் மாறு, பல லட்சக்கணக்கான உயிர்களின் உறைவிடம். என் ஆதி நிலம் மலை. மலை, அதிலிருந்துதான் எனக்கு அருவி, அதிலிருந்துதான் எனக்கு ஆறு. மலை என் பூமி தாயின் மாறு. என் தாயின் மாறில் வந்த பால் எனக்கு மட்டும். ஆனால் என் பூமி தாயின் மலை மார்பில் இருந்த பால் அருவி, உலக உயிர்களின் உயிர் பால். அதனால அது அறுக்காத. பால் ஊட்டிய தாயின் மாறை அறுத்து ரத்தம் குடிப்பது எப்படிப்பட்ட கொடுஞ்செயலோ அப்படிப்பட்ட கொடுஞ்செயலை உருவாக்கிறார்கள். என் அன்பு தம்பி தங்கைகளே, பேரன்பு கொண்ட என் பெற்றோர்களே, உங்கள் மகன் சொல்லுகிறார், இந்த வலிதோய்ந்த மொழியை கொஞ்சம் கவனிங்க. என்னால் என்னகிட்ட இந்த நாட்டை கொடுத்து விட்டால் ஊழல் லஞ்சத்தை ஒழித்து விடுவேன், வறுமை ஏழ்மையை போக்கி விடுவேன், பசியை போக்கி விடுவேன், வேலை இல்லைங்கிற நிலையை மாற்றி எல்லாருக்கும் வேலை கொடுத்துருவேன். நீரை உறிஞ்சி விற்கிறார்கள், நான் தடுத்து நீரை தேக்கி வச்சு விட்டு செத்து போவேன். என் பிள்ளைகளுக்கு மரங்களை வெட்டி அழித்து விட்டார்கள், 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பணை திட்டம் என்று நட்டு வளர்த்து விட்டு போய்விடுவேன். எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம். கடன் கட்டி விடுவேன், எப்படியாவது என் நாட்டை கடன் சுமையிலிருந்து மீட்டு விடுவேன். ஆனால் இந்த மலையை, இந்த மணலை எப்படி உருவாக்குவேன்? எப்படி எப்படி உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அடிக்கிற உரிமை யார் கொடுத்ததுங்கிறான் E.F. சுமாசர். சுமால் இஸ் பியூட்டிஃபுல், சிறியதே அழகுங்கிறான். இருக்கிறத வச்சு வாழ பழகுடா. வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உனக்கு கற்பித்தவன் யார் என்று கேட்கிறான். இதை உருவாக்க முடியுமா? முதலமைச்சர் கையெழுத்து போட்டா வளருமா? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போட்டா, இல்ல சட்டசபையில், இல்ல பாராளுமன்றத்தில் ஐயா மோடி சொன்னா அரையங்களை வளருமா? உன் ஜபத்தால் வளர்க்க முடியுமா? உன் தொழுகையால், உன் அழுகையால், உன் வழிபாட்டால் முடியாது. இயற்கையின் அரும்பெரும் கொடை மலையும் ஆறும் அருவியும். எப்படி அழிச்ச? அழிக்கிறா? நீ எப்படி பொறுத்த?
தாயின் மாற இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கியே. எப்படி உனக்கு பால் ஊட்டி வளர்த்த தாயின் மாறை அறுத்து சமைத்தால் கறி சுவையாக இருக்கும் என்று எவனாவது சிந்திப்பானாடா? இந்த மாறை பார்த்து இது காசு என்று வெட்டி விற்கிறானடா. எப்படி நீ சகிக்கிற? எப்படி சகிக்கிற? எப்படி கொடுமை கொடுமை நிகழ்ந்துருச்சு. இன்னும் ஒரு 5 ஆண்டு கொடுத்தால் ஒரு மழை இருக்காது, ஒரு நிலம் பாலைவனம் ஆயிரும். உனக்கு தெரியாதா? நமக்கு கடல் இருக்குல்ல, ராமேஸ்வரத்தில் கடல் இருக்கா இல்லையா? சொல்லு. இருக்கு. ஏன் நமக்கு வறண்டு இருக்கு? சிவகங்கை ராமநாதபுரம் ஏன்டா வறட்சியா இருக்கு சொல்ற? ஏன் இருக்கு? ஏன் தேனி கம்பம் குமிழி செழிப்பா ஏன் இருக்கு? ஏன் இருக்கு? மேற்கு தொடர்ச்சி மலைடா, அவனுக்கு மலை இருக்கு. இங்கே நீராவி ஆகி போற நம்முடைய மேகம், மேகம் சூரிய ஒளி, கடல், சூரிய தந்தை கடல் அம்மா 2 பேர் இணைவிலே நீராவி ஆகி போற மேகம் தடுக்க நம்மகிட்ட மழை இல்லை. கம்பம் குமிழியில் இருக்கிறது, தேனியில் இருக்கிறது, தடுத்து பூமிக்கு மழைப்பொழிவு கொண்டு வந்துருது. அந்த நிலம் செழிக்குது, நம்ம நிலம் வரலுது. ஏன் நமக்கு கடல் இருந்து மழை இல்லை? மழை இல்லை, அதனால் மழை இல்லை. இதாண்டா உண்மை. அப்போ இப்ப அதையும் வெட்டி தின்ட்டான். பல்ல புடுங்கும் போது ஒரு பல்ல விழும்ல, அப்படி. இது எதுக்கு வச்சிருக்கேன்? எந்த பொக்களில் வந்து எந்த வெடிமந்து வச்சாலும் நானும் இந்த குவாரிக்கு டெண்டர் எடுத்தவனைலாம் பட்டியல் எடுத்து அவளை வேற இதுக்குள்ள போட்டு அதே இதில் நான் மூடி புதைக்கலை. நான் பிரபாகர மகளடா, பாட்டுறா, நீ பார்த்துடுறா, பார்த்துடு. இதுக்கு எவன் அனுமதி கொடுத்த ஆட்சியாளன் வேண்டா? அவனை நல்லா டார்க் ரூமுக்குள்ள வச்சு பச்சை மட்டையை வெட்டிக்கிட்டு வந்து வெளுத்து உப்பு தண்ணியை உடம்பெல்லாம் ஊற்றி துடிக்க விடலை. பார்த்துக்கிட்டே இரு. உண்மையிலேயே இந்த இயற்கைக்கு பேரறில் இருந்தால் இந்த மகனை வெல்ல வேண்டும்டா, வெல்ல வைக்கணும். இந்த மலை, உன் மலையை பாரா பாரா. பூமி தாயின் மார்பு என்கிறோம் நாங்க, அவன் கல்குவாரி மணலுங்கிறான். இதுல எந்த பக்கம்டா நிக்க போற? என் உடன் பிறந்தவனே, என்னை பெத்து போட்ட தாய் தந்தையரே, நீங்க எந்த பக்கம் நிக்க போறிய? எந்த பக்கம் நிக்க போறிய? இந்த தேர்தல்ல 6 என்பது பூமி தாயின் ரத்த நரம்புகள்ங்கிறான். அவன் ஆத்து மணல் தங்க துகள்னு விற்கிறான். எவன் பக்கம் நிக்க போற? யார் பக்கம் நிக்க போற? தண்ணீர் பெரிய சந்தையாகி போனது. மனித தேவை மட்டுமா தண்ணீர்? படிச்சிருக்கியே சொல்லு. மனித தேவை மட்டுமா? இந்த மரத்துக்கு இல்லையா? அந்த பூச்சிக்கு இல்லையா? அந்த நாய்க்கு இல்லையா? நரிக்கு இல்லையா? வண்டுக்கு இல்லையா? பாம்புக்கு இல்லையா? பள்ளிக்கு இல்லையா? இந்த கொக்கு குருவி, இந்த யானை சிங்கம் புலிகரடி, அதுக்கெல்லாம் இல்லையா? நெல்லுக்கு இல்லையா? புல்லுக்கு இல்லையா? எங்க போகும்? நீ தவிச்சா போய் அண்ணாச்சி கடையில், அண்ணாச்சி ஒரு கிண்ணலை விடு, ஒரு அக்கு ஒரு போட்டல் தண்ணி விடு. போன் அடிச்சு சொன்னவனே அக்கு அப்பளம் கொண்டாந்து இறக்குறேன். நாய் நரி யானையும் புலியும் போன் அடிச்சு கேட்க மாடா? ஏ அறிவேனாமாடா உலகத்துல? ஏன்னா அந்த மனித பதர்களா நம்மளோட உயிர்மையை கொண்டு வாழ்ந்தவன் எப்படா சகிக்கிறீங்க? வர சந்தை போன் அடிச்சா அந்த தங்கச்சி குடிச்சிடறான். எப்படி? இப்ப என்னது? தண்ணீர் சந்தையாயிருச்சு, உயிர் ஆகாரம் அறிவை வளர்க்கும் கல்வி சந்தையாயிருச்சு. அது சந்தையாக்கனவே அந்த பக்கம். அதை விற்க கூடாது. அறிவு மானிட உரிமை, கல்வி மானிட உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமைன்னு சொல்றவன் இந்த பக்கம். நீ எந்த பக்கம் நிக்க போற? மருத்துவம் மகத்தான சேவையின் மக்களுக்கு தேவை. ஓ மகன் அவன் மருத்துவத்தை வித்துட்டான். அரசு மருத்துவமனையில் படுக்க வேண்டிய முதலமைச்சர் தனியார் மருத்துவமனையில் படுக்கிறாப்புல. ஏன்னா தரமில்லைன்னு அவருக்கே தெரியுது. அப்போ தனியார் முதலாளிகிட்ட படுக்கணும்னு நினைக்கிறாப்புல. அப்போ அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தி தனியார் மருத்துவமனைக்கு போக வேண்டிய தேவையில்லாம கொண்டு வருவேங்கிறேன். நான் இந்த பக்கம் நிற்கிறேன், உன் ஊரில் நிற்கிறேன் காரைக்குள்ள. அவன் அந்த பக்கம் நிற்கிறான். இதில் எந்த பக்கம் நீ நிற்க போற? என்னை பெற்றவனே, இந்த வர தண்ணி தூய குடிநீர் இலவசம்ங்கிறேன், விற்பனைக்கு இல்லைங்கிறேன், உலக உயிர்கள் எல்லாவற்றுக்குமான நீரை கிடைக்க செய்வேங்கிறேன். யார் பக்கம் நிற்க போற? யார் பக்கம் நிற்க போற? இந்த மாதிரி நான் கிட்னி திருட்டுங்கிறேன், அவன் முறைகேடுங்கிறான். இந்த முறைகேடு, நாங்க மது குடிகாரங்கிறோம், அவன் மதி பிரியருங்கிறான். இப்படியே ஏமாத்துவான். நாங்க பிச்சைங்கிறோம், இல்ல இலவசம்ங்கிறான், ஃப்ரீ ஸ்கீம்ங்கிறான். டேய், இவங்களை ஒழிக்காம நீ வாழ முடியாது. கவனத்தில் வச்சுக்க. மது பிரியர்கள், மது பிரியர்கள். அவ குடிச்சு விட்டு எப்படி போய் கம்பியில படுத்திருக்காரு பாரு. மதுவை ஒழிப்போங்கிறான் நாங்க. அவன் மதுவை ஒழிச்சா 2 கோடி குடிகாரன் இருக்கான், அவன் ஓட்டு போட மாட்டான்னு பயப்படுறான். எனக்கு குடிகாரன் ஓட்டு வேணாம், என் தமிழ் குடிமக்கள் ஓட்டு போதும், குடிக்கிற மக்கள் ஓட்டு வேணாம்ங்கிறேன். நீ எந்த பக்கம் நிக்க போறான்னு முடிவு பண்ண. டாஸ்மார்க் சீம சரக்க ஒழிப்பேங்கிறேன். என் பாரம்பரிய என் பண்டைத்தான் காலந்தொட்டு என்னோடு இருக்கிற இயற்கை மூலிகை சாரான பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால திறந்து விட்டுருவேன், இதை முடிடுவேன்றேன். எப்படி? ஆதியிலிருந்து நம்மளோடு இருந்து தாயின் மார்ல பால், பசுவின் மார்ல பால், பனை தென்னையின் மார்ல பால். அப்ப என்னது? பனம்பால், தென்னம்பால்,
அதுக்கு பேர் என்ன? மூலிகைச்சாறு. இவ்வளோண்டு அருகம்புளிச்சாறு, இவ்வளோண்டு கோர்மை புளிச்சாறு உடம்புக்கு நல்லதுன்னா எவ்வளோ பெரிய புல்லுடா பனை, அதனோட சாறு எவ்வளவு நல்லதுடா நமக்கு. கல் குடிச்சு செத்தவன் இல்லடா தம்பி, சொத்தம் மட்டும் வித்தவன் இல்லடா. அதனால என்ன பண்ணுவான்? இதை ஒழிப்பம்டா, அதை திறப்பம்டா. இப்போ நீ எந்த பக்கம் நிற்க போறடா? டாஸ்மார்க்னா அங்கேயே படுத்துக்கடா, கல்லுனா அண்ணங்கையே வந்து பிடிடாடே, தயவு செய்து வாடா. தமிழிலும் வழிபாடுங்கிறாங்க அவங்க. தமிழிலும் நம்ம கேட்கறது ஆப்பிரிக்காவில் அமெரிக்காவில் இல்லை, நம்ம தாய்நாட்டில். யாருக்கு? நம்ம கட்டின கோயில். முன்னாடி இருக்கிறவர் யாரு? நம்ம முருகன். முன்னாடி இருக்காரு நம்ம பாட்டன் சிவன், நம்மளுடைய மாயவன், நம்ம இறை. ஏன் குலதெய்வம் கோயில் சமஸ்கிருத மந்திரமா இருக்கு. யாரா உள்ள விட்டதுன்னா நம்ம ஐயா தான். எப்படி என் தங்கச்சி, எங்க தங்கச்சி மாப்பிள்ளை தான் என் கோயில் பூசாரி. அவர் ஓரமா நிற்கிறாரு, இவர் ஓதிட்டு இருக்காப்புல. ஏன்னா ஒரு கொடுமை. தமிழிலும் வழிபாடு, தமிழில் மட்டும்தான் வழிபாடு. நாங்க இங்க தமிழில் வழிபாடு நாங்க இங்க ஓதுவாரில் வச்சு. ஆங்கிலம் பயிற்று மொழி இல்லை, ஆங்கிலம் பயிற்று மொழி. இப்ப ஆங்கிலம் ஒரு பாடமொழி, தமிழ் பயிற்று மொழி. உங்க பிள்ளை ஆட்சியில எந்த பக்கம் நிக்க போறாயின்னு முடிவு பண்ணு. தாய்மொழி கல்வியை கொடுக்காதது ஒருவித தேச துரோகம்ங்கிறார் அண்ணல் காந்தியடிகள். தாய்ப்பால் எப்படி குழந்தைக்கு முக்கியமோ அப்படி தாய்மொழி கல்வி முக்கியம்ங்கிறப்ல. உலகத்தில் படைத்தவன் எல்லாம் தாய்மொழியில் கற்றவன். உலகின் தலை சிறந்த விருது நோபல் பரிசு பெற்றவன் எல்லாம் தாய்மொழியில் கற்றவன். தாய்மொழியில் படித்தவன் படைக்கிறான், தாய்மொழியில் படிக்காத நாம் பயன்படுத்துறோம். அதனால் சிங்கப்பூர் மேடின், சைனா மேடின், அமெரிக்கா மேடின், ஆஸ்திரேலியா மேடின், பிரான்ஸ் மேடின், ஜெர்மன் மேடின், இந்தியா மேக்கின். மேக்கின் நோ மேடின். விளங்குதுன்னு நினைக்கிறேன். விளங்கலைன்னா என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அவல நிலையிலிருந்து எப்படியாவது என் மக்களை மீட்க வேண்டும் நினைக்கணும். இங்கே ஆள் மாறுது என் உடன் பிறந்தவனே, ஆட்சி மாறுது என்னை பெற்ற தாய் தந்தையரே. ஐயா ஸ்டாலின் போனால் ஐயா எடப்பாடி, ஐயா எடப்பாடி போனால் ஐயா ஸ்டாலின், திமுக போனால் அதிமுக, அதிமுக போனால் திமுக, ஐயா கருணாநிதி போனால் அம்மையார் ஜெயலலிதா, அம்மையார் ஜெயலலிதா இறங்கினால் ஐயா கருணாநிதி. ஆள் மாறும், ஆட்சி மாறும். ஆட்சி முறை மாறுகிறதா என் உடன் பிறந்தானே? ஆட்சி முறை மாறுகிறதா? பேரன்பு கொண்ட என் பெற்றோர்களை, அங்கேயும் ஊழல் லஞ்சம், இங்கேயும் ஊழல் லஞ்சம், அங்கேயும் டாஸ்மார்க்கு, இங்கேயும் டாஸ்மார்க்கு, அங்கேயும் கொலை கொள்ள, இங்கேயும் கொலை கொள்ள. என்ன மிச்சம்? இங்கேயும் வளர்க்கொள்ள. இவனும் மலையை வெட்டுவான், இவனும் மலையை வெட்டுவான், இவனும் மண்ணளி திம்பான், இவனும் மண்ணளி திம்பான், இவனும் கையெழுத்து கமிஷன் காசு கேட்பான், இவனும் வாசி பஸ், அவனும் வாசி பஸ், இவனும் இலவசம், இவனும் இலவசம். இவன் பூரா கர்ண மகாராஜா பேரன், இவன் சேர சோழ பாட்டன் பேரன். பரம்பரை சொத்தை விட்டு விட்டு தருவான். பைத்தியக்கார பைய, பிச்சைக்கார பைய 10 லட்சம் கோடி கடனை வாங்கி ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 2 லட்சம் ரூபா கடன் வச்சிருக்கான். நீ 2000க்கு பள்ளி அடிச்சுக்கிற. 2000 என்ன? அவங்க அப்பா வெம்பாடு விட்டு விளைய வச்சு, அவங்க ஆத்தா பெரிய தாளம் சிறுவாடு சேர்த்து சீலை முந்தியில முடிஞ்சு வச்சு அதை எடுத்து கூட நமக்கு தரான்னு நினச்சிக்கிட்டு இருக்க. என்னைக்கு உனக்கு போய் போ. இப்படிதான் நானும் படுத்து கிடந்தேன். உன் கூடத்திலான இருந்தேன். வந்தா ஒருத்தன், எளியோர் சிலர் வலியோர் சிலர் எளியோதமை வதையே புரிவதா? மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா? உலகால உனதுதாய் மிக உயிர்வாதை அடைகிறார், உதவாதினி ஒரு தாமதம் உடனே விடிதமிழா. பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையானா? தண்ணீரை ஊற்றினா கூட கொஞ்சம் மெதுவா இருந்திருச்சிருப்பேன். வெந்நீரை ஊற்றி விட்டான். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா. எளியனை உன்னை இழந்தவர் நடுங்க, புலியனை செயல் செய்ய புறப்படு வெளியே. சிம்பு பறவையே சிறகை விரி, விழி எழு திற முகம், திருப்பு முகம் திற விழி. இங்கு நாட்டிற்கு இழி நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே. கைவிரித்த வந்து கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து நமக்குள்ள உரிமை தமக்கன்பாரனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழிப்பற்றெங்கே வெளிப்பூற்றி எழுனா. எழுந்துட்டேன். விளங்குதா? அங்கேதான் உட்காந்து இப்படிதான் கை தட்டிட்டு இருந்தேன். அவன் படுக்க விடல, அதோட விடல. நறுக்குவம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசன்டான். நறுமலச்சோலையில் நரிவுக விடமாட்டோம், நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசறைவாய். அவன் தாண்டா அதுக்கு முன்னாடி பாடினான், வென்று வருவான் திராவிட காலைன்னு. அப்புறமா பொறிதட்டி திருட்டு பயிர்களை ஒழிக்கணும்னு பேரனுக்கு என்ன பாடிட்டான்? நறுக்கடா.
குறுக்கில் முளைத்திட்ட அந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம்னு. ஏப்ரல் 23 நீ போடுற ஒத்த ஓட்டல மொத்த பயிலும் ஓடணும்டா. செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க அப்படின்னா என்ன இருக்கு? செந்தமிழும் செந்தமிழ் நாடும் சிறையில் இருக்கு. எப்படி சொல்றான்? செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கோராவையோ கருங்குயிலுங்கிறான். அந்த வெந்தனல் யார்? நாம தான். சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம். எந்த நரி? திராவிட நரி. செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். நம்ம நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான். கொட்டி முழங்குறான்டா அவன் பேரன் தெருத்துருவான். கத்ரான் சீமான் கத்தமிழடா முழக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குங்கிறான். அந்த முழக்கம் இது. உரிமை பெற்றவன் பேசுவதற்கும் அடிமை உரிமைக்காக முழங்குவதற்கும் வேறுபாடு இருக்கு. உடன் பிறந்தவனே, நான் அடிமை, என் உரிமைக்கு முழங்குறேன். தமிழ் பேச்சு மொழி அல்லடா, வீச்சு மொழி. வீரியம் பெருக்கு வெடிப்புற பேசுங்கிறான் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி. எனக்குத்தான். உடலினை உறுதி செய், நேர்வட பேசு. எப்படி சொன்ன? ஏறு போல் நட, நேர்வட பேசு. செய்வது தெளிந்து, செல்வது துணிந்து செய், சொல்வது தெளிந்து சொல். சரித்திர தேர்ச்சிகொள், சிதையா நெஞ்சுகொள், சாவதற்கு அஞ்சேன். சொல்லிக்கிட்டே வந்து என்ன சொல்றான்? வீரியம் பெருக்கு வெடிப்புற பேசு, நைய புடை நினைப்பது முடியுங்கிறான். அடிச்சு நொறுக்கிறான்டா, நினைக்கிறது முடியும்டா. ஒத்த ஓட்ட போட்டு உடன் பிறந்தான்ட்ட நாட்டை கொடுத்து நிம்மதியா படுறான். உலகத்தில் தலை சிறந்த நாடா தூக்கி கொண்டு சேர்க்கிறா. பாடுறா, ஆட்சி மாற்றம், ஆள் மாற்றம், ஆட்சி முறை மாற்றம்டா. அதுக்கு வந்திருக்கேன் உன் மகன். நீ அதே தான் வரும். திருப்பி இவர் வந்தா தீமைக்கு மாற்று தீமை என்று எப்படி கருதுகிறாய்? நெருப்பை வைத்து எப்படி அணைப்பாய்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறார்கள், நபிகளே தீமை எப்படி ஒழிப்பீர்கள்? நன்மை வைத்துன்னு. அந்த நன்மை எது? திமுக ஒழிக்கணும். சரி, அதுக்கு மாற்று என்ன? அதிமுகவா? பிஜேபி வரக்கூடாது. சரி, காங்கிரஸ் வரலாமா? எந்த இடத்தில் காங்கிரஸை நீ புனிதப்படுத்துகிறாய்? இப்ப வேணா அதுக்கு தனியா ஒரு மேடை இருக்கு, வச்சு கொன்னுட்டு தான் போவேன். கொன்னுட்டு போறவங்கள பாட்டு இவங்களை ஒழிக்கணும்டா. ஆட்சி முறையை மாத்தணும்டா. தமிழ்நாட்டு அரசின் முறையை மாத்தணும். இவங்க கேடுகட்ட பணநாயகம்டா. காசை வாக்கு காசு கொடுத்து பறிப்பான். ஏன் உன் வாக்கை பறிக்க நினைக்கிறான்? நான் உன் வாழ்க்கையை செழிக்க நினைக்கிறேன், உன் வாழ்க்கையை உயர்த்த நினைக்கிறேன். அவன் வாக்கை பத்தியே குறி வைப்பான். நான் உன் வாழ்க்கை பற்றியே கவலைப்படுறேன். நீ எந்த பக்கம் நிக்க போற? எந்த பக்கம் நிக்க போற? டேய், உனக்கு சேவை செய்ய எதுக்கிட்ட காசு கொடுக்கணும்? உனக்கு சேவை செய்ய நான் காசு தர மாட்டேன். நீ தான் எனக்கு தர்றியே. என்ன தர்ற? கல்விக்கு வரி தந்துடுற, மின்சாரத்துக்கு வரி தந்துடுற, சாலைக்கு வரி தந்துடுற, குடிநீருக்கு வரி தந்துடுற, போக்குவரத்துக்கு வரி கட்டிடுற. அதை வச்சு உனக்கு நான் நேர்மையாக சேவை செய்ய வேண்டிய அவ்வளவுதானே. எது காசு? எது காசு? என்னை பெற்றவர்களே, என் உடன் பிறந்தவனே, ஒரு திருடன் திருட்டு போய் ஏறி குதிக்கிறான்டா சோத்துல. படம் போட்டு காட்டுறேன். அப்புறம் ஏறி குதிக்கிறான். குதிச்சு போய் திருட போறான். வீட்டு நாய் பார்க்குது. இவன் விறுவிறுன்னு போறானே, ஒருவேளை நம்ம வீட்டுக்காரருக்கு நான் உறவினராக இருக்குமோ, தெரிஞ்சவராக இருக்குமோன்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. திருப்பி ஏறி போறான். விறுவிறுன்னு ஏறிட்டான். சன்னக்கட்டைக்கு மேலே ஏறிட்டான். திரும்பி ஒரு தடவை பார்க்குறான். பார்த்துக்கிட்டே இருக்கு. பேசாமல் இருக்கு. போறான். அவன் ரொம்ப உரிமையோட ஏறுறான். தெரிஞ்சவனாக தான் இருக்கும் நம்ம முதலாளிக்கு. அவனை ஏதாவது கடிச்சு வச்சா பிரச்சனையாக இருக்கும் நினச்சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் போனவன் உள்ளே போய் நுழைஞ்சு திருட போகிறதுக்கு முன்னாடி பயப்படுறேன். ஒருவேளை நம்ம போய் திருடும்போது கத்தி ஊரை கூட்டிடுச்சுன்னா ஆளுக்கு குடிச்சா என்ன பண்ணுறதுன்ட்டு பையில் வச்சுருந்து ஒரு எலும்பு தொண்டை தூக்கி போட்டான்டா. போட்டவன் இந்த ஐயோக்கிய பையன் நம்ம வீட்டுக்கார சொந்தக்காரன் திருட்டு பையன் நினச்சி இது திருடுறதுக்கு தாண்டா வந்திருக்கான்னு டப்புன்னு கடிச்சு பின்னாடி பிடிச்சி கடிச்சு இழுத்துருச்சு. அப்போது ஒரு எலும்பு துண்டை போட்டா, லஞ்சமாக போட்டா, இவன் திருட வந்த அயோக்கிய பையன் நாய்க்கு தெரியுது, நமக்கு தெரியலைங்கிறதான் பிரச்சனை. ஒரு தேங்காய் துண்டை பசிக்கு கடிக்க வர எலிக்கு மருந்து வச்சு கொல்லணும்னு தெரியுது. எலிப்பா மருந்து வச்சு கொல்லணும்னு தெரியும் உனக்கு. இந்த திருடுற வர திருட்டு பயில்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு உனக்கு ஏன் தோண மாட்டேங்குது? ஏன் தோண மாட்டேங்குது சொல்லு. இந்த எளிய குல தெரியுது. இந்த பெருச்சாலிகளுக்கு ஒரு வெஸ்த வச்சு கொல்லு. இந்த தேர்தலில் அவங்க கேடுகட்ட பணநாயகம், நம்ம மாண்புமிக்க ஜனநாயகம். விளக்குதா? அவங்க படிப்பறைய கல்லறை மாதிரி வச்சிருக்காங்க, கல்லறைய மாளிகை மாதிரி வச்சிருக்காங்க. இப்ப பாத்தியா? கல்லறை காட்டுப்பா, பாருப்பா. 1 200 ஓடிப்பா. ஏப்பா, ஒரு மனிதனை புதைக்க 200 ஓடிக்க வேணா சமாதி கட்டுவானாப்பா?
படிக்கிற இடம் சமாதியா இருக்கு, படுக்கிற இடம் மாளிகையா இருக்கு. வீட இப்ப கண்டன் தேவை இல்லையா? எங்கப்பா அந்த வீடை இடிக்கிறது? நம்ம ஊர்ல எப்ப மண் கொடுக்க வந்த பெருமக்களை கண்டனூர்ல வீடை இடிக்க வராங்க. எதுக்கு? 60-70 வருஷமா வாழ்ந்துருந்தது ஆக்கிரமிப்புன்னு. அண்டாடே காலங்காலமா வாழ்ந்துருந்தங்க ஆத்தால போய் வீடு இடம்னா நீ 8 ஏக்கர் கடற்கரை ஆக்கிரமிச்சிருக்கிய. என் வீட்டை இடிக்கும் போது நான் இந்த கலர் இந்த சமாதியை இடிக்கணுமா இல்லையாடா? இது கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையாடா? ஆக்கிரமிப்பா இல்லையா? கடற்கரை தான். அந்த கொம்பனுக்கும் கலர் கிடையாது. நீ அப்படி ஒண்ணு இந்த நாட்டுக்கு புடுங்கல. செக்கிலுக்களை என் பாட்ட மாதிரி, தூக்கல தொங்கல எங்க பாட்டங்க மாதிரி போராடி ஒன்னும் ஜாகல. எங்க அப்ப நல்லவன் கூட 7 ஆண்டு சிறையில் இருந்தான். இந்த நாட்டு விடுதலைக்கு ஒரு வார்டு கவுன்சில் பதவி கூட நீங்க கொடுக்கல. ஏன் நல்லவங்க நீங்க? நல்லவனை என்னைக்கு நீ செஞ்சிருக்க? உனக்கு நடிகனை தெரியும், நல்லகனை தெரியுமா? நல்லகனை தெரியுமா உனக்கு? கால கொடுமை. கடற்கரை தான். எந்த பயலுக்கும் கல்லறை கிடையாது. இதுல நீ எந்த பக்கம் நிக்க போற? வீட்டுக்கு ஒருவருக்கு 1000 பார்த்துக்க. வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை. நாங்க வீட்டுக்கு ஒருவனுக்கு வேலை. நீ எத்தனை பேர் வேலைனாலும் எங்க? காரைக்குடியில வேலை, தேவகோட்டையில வேலை, இந்த மண்ணிலே வேலை. கணக்கில்லாத வேளாண் பண்ணைகளை, ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், தேனீக்கள் வளர்த்தல், எல்லாவற்றையும் அரசு வேலையா மாற்றுவேன். நாட்டுக்கோழி வளர்த்தல் எல்லாவற்றையும் அரசு வேலையா மாற்றுவேன். கழுதை வளர்த்தல், பன்னி வளர்த்தல். கழுதைனா நீ சிரிக்கிறிய கழுதை? 1 லிட்டர் பால் உலகத்திலே கழுதை பால் தான் அதிகம். 5000 ரூபா 1 லிட்டர் பால். நான் சொன்னா சிரிக்கிறேன். உனக்கெல்லாம் எதுக்கு செல்போன் வச்சுக்கிட்டு திர? நீ இதுக்கு தட்டி பாரு, போடு டாங்கி மில்க்குன்னு போடு. பயந்துருவாடா பைத்தியக்காரா. அமெரிக்காவில் உன் கைத்து கட்டில் 1 லட்சம் ரூபாடா, 1 லட்சம் ரூபாடா பைத்தியக்காரா. மீன் குழம்பு வைக்கிற சட்டி 13,000டா. இதை நான் சொன்னவனே என் தம்பி அமெரிக்காவில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு தான், முத்துக்குமார். அங்கிருந்து வந்து கன்னியாகுமரியில் போட்டிட்டு என்ன பண்றான்? திருநெல்வேலியிலிருந்து பானையை செஞ்சு அமெரிக்காவை கேட்டு பேசுறான்டா. இருக்க என்னை விட உன்னை காதலிக்க வேணாது இருக்கானா? இந்த மண்ணை ஒன்னை நேசிக்க என்னை விட எனக்கு இருக்கானடா? எவனா இருக்கானடா? இவ்வளவு நேரம் பேசிருக்கல. இந்த 3 முதலமைச்சர் வேட்பாளர்களை என்னை தவிர்த்து எவனையாவது தாளை பார்க்காம பேசுறான், பார்த்து படிக்காம பேசுறான், ஒரு நிமிஷம் பேசுறான். நீ உட்கார்ந்து இருந்தா இன்னும் விடிய பேசிட்டு பண்ணா. இதயத்திலிருந்து, மூளையிலிருந்து, தலையிலிருந்து, தாள்ல இருந்து இல்லடா. இதை ஏன் எழுத்து போடுறேன்னு தெரியுமா? நான் வீட்டுக்கு போன பிறகு இது காணொலியா வரும்போது என் பிள்ளைய தெரிஞ்சுக்கணுங்கிறது. மீட்டும் வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை உண்மையிலே கொடுப்பேன். உன் பிள்ளைய படிக்க வச்சிருவேன், மருத்துவம் கொடுத்துருவேன், தண்ணீர் கொடுத்துருவேன். 10,000 கொடுத்தனா நீ செலவு பண்ண முடியாது. செலவு பண்ணி காட்டு பார்ப்போம். ஏன்னா நானே வேளாண்மை செய்திருவேன். உனக்கு காய்கறி, அரிசி, பருப்பு, அது பஞ்சம் இல்லை. கரும்பு நான் தந்துடுவேன், வாழை தந்துடுவேன், தென்னை தந்துடுவேன், தேங்காய் தந்துடுவேன், எண்ணெய் தந்துடுவேன். எல்லாமே என்கிட்ட இருக்கு, கவலைப்படாத. முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், அங்காடி. அவர் கேட்டுட்டு இருப்பா. நான் தம்பி நான் கொடுப்பேன், தம்பி நான் கொடுப்பேன். பேச விடுப்பா. டேய் இதே மாதிரி ஸ்டாலின், விஜய், எடப்பாடி வரும்போது கேட்கணும். என்னடா கேட்கணும்? சொல்லு, பேச இருப்பா. 2 லட்சம் பேர் இல்லடா, எத்தனை லட்சம் பேருக்கு வேலை நான் கொடுக்குறேன். போ, கொடுக்குறேன்றல. அதான்ப்பா நான் சொல்றேன், கொடுக்க முடியும்னு சொல்றேன். விடியா கேள்றான்னு சொல்றேன். என்கிட்ட கேட்கிறான்ல, அதுக்கு அனுமதிடா. தப்புடா. விடுங்கப்பா, அவனை கேட்க விடுப்பா. கேளுப்பா. கேட்கணும் தாப்பா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். விடியா, இங்க பாருங்க. விடுங்க. ஒருத்தருக்காவது ரோசை வந்து கேட்கிறான், அவனையும் நீங்க தள்ளுறீங்க. இங்க பாருங்க. அவர்கள் திராவிடர்கள், நாம் தமிழர்கள். நாங்கள் தமிழர்கள். நீங்கள் திராவிடர்கள் என்றால் எனக்கு போடாதீங்க. நீங்க தமிழர்கள் என்றால் எனக்கு ஓட்ட போடுங்க. என் வாக்கு என் மதிப்புமிக்க உரிமை என்று நினைப்பவர்கள் எனக்கு போடுங்க.
என் வாக்கு விற்பதற்கென்றால் அவர்களுக்கு காசை வாங்கிட்டு போடுங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. வாக்கு என்பது விற்பனைக்கு அல்ல. ஏனென்றால் அண்ணல் அம்பேத்கர் சொல்றார், ஜனநாயகத்தில் வாக்கு என்பது மதிப்புமிக்க உரிமை, மதிப்புமிக்க உரிமை. அதை விற்பது என்பது அவமானகரமானதுங்கிறார். நம்முடைய தாத்தா தெய்வ திருமன் முத்துராமலிங்க தேவர், வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகி என்கிறார். நாம் நீண்ட காலமாக அந்த தேச துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்பவர்களே. அவர்கள் வீட்டு மக்களுக்கானவர்கள், உங்கள் பிள்ளைகள் நம் நாட்டு மக்களுக்கானவர்கள். நீங்கள் எந்த பக்கம் நிற்க போகிறீர்கள்? அவர்களுக்கு எல்லாம் ஐயா பெரியார், எங்களுக்கு எங்கள் இனத்தின் முன்னோர்கள் எல்லாருமே பெரியார். இதை கொஞ்சம் ஆழ்ந்து பாருங்கள். எத்தனை பெரியார்களின் இனத்தில் பிறந்தவர்கள் காட்ட நேரம் இல்லை, அத்தனை பெரியார்கள் எங்கள் இனத்தில். பாருங்கள் என் அன்பு சொந்தங்களே, இவ்வளவு பேரும் எங்கள் பெரியார். அவர்கள் சாதி மதம் என எண்ணுபவர்கள் அங்கே நில்லுங்கள். சாதி மதம் எனக்கு முக்கியம் என்பதை நினைப்பவர்கள் எனக்கு ஓட்டு போட்டு விடாதீர்கள். ஆனால் எனக்கு மொழியும் இனமும் தான் முக்கியம் என்று முதன்மையானது என்று எண்ணுபவர்கள் உங்கள் மகனுக்கு வாக்கு செலுத்துங்கள். ஏனென்றால் முதலில் தோன்றியது சாதி மதமா, முதலில் தோன்றியது மொழி இனமா என்ற கேள்வியை கேளுங்கள். முதலில் தோன்றியது மொழி இனம், மிக மிக பின்னாடி இடை வந்தது சாதி. இதைத்தான் நமது புரட்சி பாவலன் கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்று பாடுறார். அப்போ முதலில் தோன்றியது மொழி இனம். அந்த மொழி இனம், நான் சாதி மதமும் என் அடையாளம் அல்ல, மொழி இனம் தமிழன் தான் என் அடையாளம் என்று எண்ணுபவர்கள் இந்த பிள்ளைக்கு வாக்கு செலுத்தி தன்மானமிக்க தமிழ் மக்கள் என்பதை காட்டுங்கள். என் அன்பு சொந்தங்களே, மனிதன் படைக்கப்பட்டவன் அல்ல, பரிணாமத்தில் வந்தவன் என்பதை கற்பித்திருந்தாலே, பிளாட்டோ சொல்றான், பரிணாமத்தில் வந்தவன் என்பதை படிப்பித்திருந்தாலே சாதி வேறுபாடுகள் தோன்றிருக்காது. கையால் ஆகாதவனின் கடைசி கருவிதான் சாதிங்கிறான். கையால் ஆகாதவனின் இயலாதவனின் கடைசி ஆயுதம்தான் கருவி என்கிறார், சாதி என்கிறார்கள். என் அன்பு சொந்தங்களே, மிக மிக பின்னாடி வந்தது அந்த சாதி மதமும். அதை பின்னுக்கு தள்ளி நம்முடைய மாண்புமிக்க மொழி இனத்தை முன்னிறுத்தி நாம் அரசியல் செய்ய வேண்டியது இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் தமிழர்கள் என்று வந்தோம். இதை நான் நடிச்ச ஒரு படத்தில் காட்சி, படம் வரல, இந்த மதத்துக்காக மோத வந்த சண்டை போட வந்த இடத்துல என் தம்பி சண்முகம்னு எடுத்த அடங்காதே படம், தம்பி ஜீவபிராசன் நடிச்சது. இந்த காட்சி என்னடா இங்க விடியதுக்குள்ள இடமே சாம்பல் ஆகணும்னு சாம்பலாக்கி சாப்பிட போறிய இல்ல அதை வச்சு வேற எதுவும் சாதிக்க போறிய? மதம் ஒரு அப்படின்ற அது இதயமற்ற உலகத்தாரின் இதயம்ங்கிறார் மார்க்ஸ். எல்லா மதங்களும் அன்பத்தாரா போதிக்குது, பிறகு எங்கிருந்தா அது வம்பு வருது? அது ஏன் வருது, எப்படி வருது, என்னைக்காவது நீ யோசிச்சியா? நான் கொளுத்துவேன், முறுக்க நின்னு அண்ணனு கூட பார்க்க மாட்டேன். அன்பாத்தான் என்ன சொல்லிட்டு அன்பா சொன்னா எதுவும் மண்டையில ஏறாதா? கத்தியில காட்டுறது புத்தியில காட்டுறா, இங்க வந்து நிப்பியா? இந்த குறியும் வெறியும் உழைக்கிறதுலயும் குறைக்கிறதுலயும் காட்டுறான். நீங்க தடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? சலிமே, பார்வா, நம்ம ரத்தமிடா, சொந்தமிடா, இதை விட ஏண்டா வேணும் உனக்கு? நம்ம சாதியா ஒன்னா இருந்தா மதமா பிரிப்பாங்க, மதமா ஒன்னா இருந்தா சாதியா பிரிப்பாங்க. ஒருபோது நம்மள ஒன்னா இருக்க விட மாட்டாங்க. நம்ம ஒன்னா இருந்தா வார்த்தை பண்ணா, இல்லைன்னா மண்ணா. இதை நீ புரிஞ்சுக்க. சூரிய, கடல், காற்று, மலை, மரம், செடி, கொடி, புல்லு, பூண்டு, வண்டு, ஏன் மண்புலோட நம்மளை காப்பாற்றும், மதமும் சாதியும் நம்மளை காப்பாத்தாது. மேடையில பேசுறது அதுல பேசுனேன். அப்ப மொழி இனம் என்றால் நமக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது. என் சாதி உயர்ந்தது என்று எண்ணுகிற பெருமக்களே, உங்களுக்கு கீழே ஒரு சாதியும் இல்லை என்று எண்ணிக்கொண்டால் பிரச்சனை இல்லை. அதாங்க, அதை தான் அண்ணல் அம்பேத்கர் கற்பிக்கிறார். நான் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை. இந்த எண்ணம் என் தம்பி தங்கைகளுக்கு வரணும். உன் மதம் சிறந்தது, வழிபடு, என் மதமும் சிறந்தது, வழிவிடு. இந்த கோட்பாட்டை கொண்டு விட்டால் உங்களுக்கு அதை கொண்டு நின்றால் எந்த சிக்கலும் வராது. நம் மொழிதான் உலகத்திலே பேரன்பு கொண்ட தாய் தமிழ்தான், பேரன்பின் தாய். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நேசித்தது உந்தாய் எந்தாய் தமிழ் தாய் தான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று போதித்தவள் அவள்தான். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று போதித்தவள் அவள்தான். என் இனம் என் இனம் என் மக்கள் என்று பெருமை கொண்ட இனம் இதுதான். உலகம் முழுமைக்கும் பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்று புரட்சி பாவலன் பாடுகிறான். காக்கை குருவி எங்கள் சாதினில் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று
பெரும்பாவலன் பாரதி பாடுகிறான். எல்லா உயிர்களையும் நேசிக்கின்ற இனத்தின் மக்கள் சக மனிதர்களை நேசிக்கவில்லை என்றால் ஒரு சொந்த இனத்தானை உடன் பிறந்த இரத்த சொந்தத்தை நேசிக்கவில்லை என்று அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர்கள் நாம். நம்மை படிக்க வைத்தவன் தாத்தா காமராஜர் அப்படின்னு நினைக்கிறவன் என்னோட நில்லு. படிக்க வைத்தவர் குடிக்க வைத்தவர்கள் அவர்கள். படிக்க வைத்ததெல்லாம் ஐயா பெரியார் என்பார்கள். அதை நம்புகிறவர்கள் அந்த பக்கம் நில்லுங்கள். குடிக்க வைத்தவர்கள் அவர்கள், படிக்க வைத்தவர்கள் என் தாத்தன் காமராஜ் என்று நம்புகிறவர்கள் உங்கள் மகனுக்கு வாக்கு செலுத்துங்கள். இலவசம் ஒரு வளர்ச்சி திட்டம் அல்ல, வீழ்ச்சி திட்டம் என்று நம்புவர்கள் எனக்கு போடுங்கள். இலவசம் பெற்றுத்தான், இலவசம்தான் அது கொடுத்தால் தான் சரி என்று நினைப்பவர்கள் தயவு செய்து இந்த மகனுக்கு போட்டு விடாதீர்கள். அவர்கள் இலவசம், நான் இனத்தின் தன்மான இழப்பு என்கிறேன். இலவசம் பெறும்போது அது பிச்சை, அது மான இழப்பு என்று நினைக்கிறேன். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று உங்கள் பிள்ளை துடிக்கிறேன். இதில் எந்த பக்கம் நீங்கள் நிற்கப் போகிறீர்கள்? என் அன்பு சொந்தங்களே, இலவசத்தில் இழக்கின்ற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறார்கள் என்ற கேள்வி எழும்பானால் நீங்கள் என்னைத்தான் தேடுவீர்கள். எல்லா பிரச்சனையும் தந்தவர்கள், இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தந்தவர்கள் அந்த பக்கம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் உங்களோடு நின்றவன், இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று வந்தவர்கள் ஒரு பக்கம். தந்தவர்கள் பக்கம் நிற்க போகிறீர்களா, பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று வந்த உங்கள் பிள்ளைகள் பக்கம் நிற்க போகிறீர்களா? இதுதான் இந்த தேர்தலில் ரெண்டே பேருக்குத்தான் போட்டி. ஒன்று இலவசம், இன்னொன்று இலவசம் இல்லை. ஒன்று பிரச்சனையை தந்தவன், இன்னொன்று பிரச்சனையை தீர்க்கணும்னு வந்தவன். ஒன்று டாஸ்மார்க், அதில் தான் பாஸ் மார்க்கு, அதை மூடுவேன். பாரம்பரிய நமது பணம்பால் தென்னம்பால திறப்பேன். பசி இது பார்த்துக்க, எந்த பக்கம் நிற்க போறான்னு முடிவெடுத்துக்க. என் உடன் பிறந்தவனை யோசிச்சு முடிவெடுத்துக்க. இங்க பாரு, நான் போராடாத போராட்டம் கிடையாது. 15 ஆண்டுகளாக நான் பங்கேற்காத போராட்டம் கிடையாது. அதை தான் இது சொல்லுது பார்த்துக்க. பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், எல்லாத்துக்கும் நின்றுக்கேன் பாரு. எல்லா போராட்டம், மாணவர்கள் போராட்டம், மீனவர்கள் போராட்டம், மருத்துவ காப்பீடு மருத்துவர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மகளிர் சுய குழு, அணு உலைக்கு எதிரான போராட்டம். 2009ஆம் ஆண்டு முள்வேலி கம்பிகளை அறுத்தறிவோம் வாரீர். 2010 ஜூன் மாதம் மீனவர் படுகொலைக்கு எதிரான போராட்டம். 2010 எழுவர் விடுதலையே இனத்தின் விடுதலை எனும் முழக்கம். 2011 முல்லை பேரியாறு உரிமை மீட்பு போராட்டம். 2013 கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டம். 2016 மீனவர்கள் நலன் காக்கும் போராட்டம். 2016 ஹைட்ரோ கார்பன் நெடுவாசல் கதிராமங்கலம் போராட்டம். 2017 ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம். 2017 காவிரி நதிநீர் உரிமை போராட்டம். நெய்வேலி அனல் மின் நிலைய எதிர்ப்பு போராட்டம். 2017 மற்றும் 2021ஆம் ஆண்டு நீட் எதிர்ப்பு போராட்டம். 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம். வேங்கை வயல் போராட்டம். 2018 மேல்மா சிப்காட் போராட்டம். 2019 8 வழி சாலை போராட்டம். 2022 பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டம். 2022 ஆசிரியர்கள் போராட்டம். 2023 கச்சத்தீவு மீட்பு போராட்டம். 2023 தமிழர்களுக்கே வேலையில் முன்னுரிமை எனும் போராட்டம். 2023 அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் நலன் காக்கும் போராட்டம். 2023 சாதிவாரி கணக்கெடுப்பே சமூக நீதி எனும் போராட்டம். 2023 மாணவர்கள் நலனுக்கான போராட்டம். 2023 சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம். 2023 கல் எமது உரிமை போராட்டம். 2023 பேனா சிலை எதிர்ப்பு போராட்டம். 2024 டங்ஸ்டன் ஆலை எதிர்ப்பு போராட்டம். 2025 மருத்துவர்கள் போராட்டம். 2025 தூய்மை பணியாளர்கள் போராட்டம். 2025 வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த எதிர்ப்பு போராட்டம். 2025 பனை ஏறி கல்லிறக்கும் உரிமை போராட்டம். 2025 லாக்அப் மரணங்களுக்கு எதிரான போராட்டம். 2025 இயற்கை வளங்கள் காப்போம் போராட்டம். 2026 இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை போராட்டம். இது ஒரு கொஞ்சம் தான் காட்டினா இதுவே 6 மணி நேரம் ஓடும். ஏன்னா 15 வருஷமா நான் போராடாத போராட்டம் இல்லை. நாட்டின் முதலமைச்சரே சொல்றாரு, கடந்த 3 ஆண்டுகளில் 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கோம்னு. அப்போ 1,00,000 பிரச்சனைகளை தந்தவர்கள் ஆட்சியில் இருக்காங்க. எல்லா பிரச்சனையும் தந்தாங்க. எல்லாரும் விதிக்கு வந்துட்டிய விவசாயிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள் எல்லாரும் விதிக்கு வந்து போராடிட்ட.
இந்த பிரச்சனையை தந்தவன் திருப்பி எப்படி ஆட்சிக்கு வர்றான்? எப்படி வர்றான்? பிரச்சனையை தந்தவர்கள் எப்படி மறுபடியும் ஆட்சிக்கு வர்றார்கள்? இந்த பிரச்சனையோட உன்னோட நின்று வந்தவன் எப்படி வீதிக்கு வந்தேன்? இப்போது உங்கள் மகன் முன்வைக்கிறது, எல்லா பிரச்சனைக்கும் உன்னோட நின்றுருக்கேன், உன் பிரச்சனையை தீர்க்கணும் தான் இந்த இடத்துக்கு இந்த களத்துக்கு வந்திருக்கேன். இத்தனை போராட்டத்தில் நின்ற மகன் இப்போது 26 தேர்தல் களத்தில் நிற்பது இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற போராட்டத்தில் இருக்கேன். இப்ப எந்த பக்கம் நீ நிக்க போற? பிரச்சனையை தந்தவன் பக்கமா, பிரச்சனைக்கெல்லாம் உன்னோடு வந்தவன் இதை தீர்க்க வேண்டும் என்று வந்தவன் பக்கமா? இது 2 தான் தேர்தலில் போட்டி. அப்புறம் 4 முனை 3 முனை ஒரு முனையும் கிடையாது. அவன் 3 பேரும் ஜூலாயுதம், உன் மகன் வேலாயுதம். அவன் பூரா லஞ்சம், இலவசம், அண்டா குண்டா, மிக்சிக்கு 2 2000 3000. இவன் உண்மை நேர்மை, வார்த்தையில் உண்மை, வாழ்க்கையில் நேர்மை. இப்ப எந்த பக்கம் என்னை பெற்றவர்கள், எந்த பக்கம் என் உடன் பிறந்தவர்கள் நிக்க போற? பிரச்சனையை தந்தவன் பக்கமா, பிரச்சனை தீர்க்கணும்னு வந்த உன் பிள்ளை பக்கமா? இதை முடிவெடுத்துக்க. பார்த்து சிந்திச்சு பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்க. தாத்தா பட்டுக்கோட்டை சொல்றது அவ்வளவுதான். விவசாய சின்னத்துக்கு போடுங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. ஒன்னே ஒண்ணு, விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை இப்ப ஏற்போம். இதை கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. உங்க கூட பிறந்தவங்க, பெற்றவங்க, நண்பர்கள், படித்தவங்க எல்லாருக்கும் இந்த செய்தியை கடத்தணும். எப்படியாவது ஒரு ஓட்டை போட்டு 15 வருஷமா வீதியில் கத்துறான் ஒருத்தன், அவனை சட்டசபைக்குள்ள அனுப்பி மொத்த கூட்டத்தையும் ஒத்த புலி அனுப்பி மிரட்டுவோம்னு சொல்லு. போடு, நீ போட்டுவிடு போட்டுவிடு போட்டுவிடு, அவ்வளோதான் சொல்கிறேன். உன் மகனுக்கு வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்வது வரலாற்றில் மாபெரும் புரட்சி. 1 ரூபா ஓட்டு கொடுக்காம ஒரு புள்ள நல்ல கருத்தை சொல்லி காசை தராம கருத்தை சொல்லி வென்றான். கோடியை கொடுக்காம கொள்கை சொல்லி வென்றான். நீங்க கொள்கையின் பக்கம் நிற்க போறீர்களா, கொள்ளையடித்த கோடியின் பக்கம் நிற்க போறீர்களா என்பதை என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெரியோர்கள், தாய்மார்கள், உயிருக்கு நீ என் உடன் பிறந்தார்கள், முடிவெடுங்கள், நல்ல முடிவாக எடுங்கள். எப்போதும் சரியானதை தேர்வு செய்கிற நீங்கள். பையனுக்கு பொண்ணு வாக்க போனான் நல்ல பொண்ணு, பொண்ணுக்கு மாப்பிள்ளை போனான் நல்ல பையன், கறி வாங்க போனான் நல்ல கறி, ஆடு வாங்க போனான் நல்ல ஆடு, மாடு வாங்க போனான் நல்ல மாடு, நகை வாங்க போனான் நல்ல நகை, புடவை எடுக்க போனான் நல்ல புடவை. எல்லாத்தையும் தேடி தேடி தேர்வு செய்த என் சொந்தங்களே, 5 ஆண்டு கால நம் எதிர்காலத்தை தீர்மானிக்க போற தலைவனில் ஒரு நல்ல தலைவனை தேர்வு செய்யுங்கள். யார் கையில் நாடு இருந்தால் பத்திரமாக இருக்கும், நலமாக இருக்கும், பலமாக இருக்கும் என்று முடிவெடுத்து தேர்வு செய்யுங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் மகன் என்னுடைய வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.